ஜெய் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாதமன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு நாட்டினுடைய உயிர் துடிப்பு என்றே சொல்ல முடியும். இந்த நாடி துடிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், நம் ஜனநாயகத்தினுடைய தூணாக இருக்கக்கூடிய வாக்காளர்களினுடைய பட்டியல். இந்த வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர சீர்திருத்தத்தை கொண்டு வரப்போகிறார்கள் தேர்தல் ஆணையம். அது ஒரு வகையில் பார்க்கும்போது யாரெல்லாம் நம்முடைய வாக்காளர் பட்டியலில் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள், வாக்களிக்க தகுதியானவர்கள் இவர்கள்தான், இறந்து போனவர்கள் இத்தனை பேர், யாரெல்லாம் நீக்கணும் அப்படின்றவங்க எல்லாரையுமே நீக்கி ஒரு சரியான வாக்காளர் பட்டியல் இருந்தால் மட்டும்தான் தேர்தல் நியாயமான முறையில் நடக்கும் அப்படின்றது எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ இந்த தீவிர வாக்காளர் திருத்தத்தை இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்க்கிறாங்க. குறிப்பா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதை முழுவதுமாக எதிர்க்கிறது. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இதை ரொம்ப கடுமையாவே எதிர்க்கிறாங்க. மக்களாட்சி மாண்பையே சீர்குலைக்கக்கூடிய வகையில தான் இது இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, பீகாரில் நடந்த விஷயம், 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது, ராகுல் காந்தி அதை கையில் எடுத்து வாக்கு திருட்டு அப்படின்னு பேசிய விஷயங்கள், தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சாதகமாக செயல்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டிலும் நடந்து விடுமா அப்படின்ற ஒரு கேள்வியே இப்போ எழுப்பியிருக்கு. இதைத்தான் ரொம்ப கடுமையா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே கடுமையாக இதை எதிர்க்கிறாங்க. இது தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வையா இருக்கு. அதே நேரத்தில் பாஜக, அதிமுக ஆகிய கட்சிகள் இதை வரவேற்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன, ஏன் இதை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்க்கிறாங்க, இப்போ இது தேவையா அப்படின்றது குறித்து தான் இன்றைய விவாதமன்றம் அமைய இருக்கிறது. நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக அரங்கத்திலிருந்து திமுகவிலிருந்து திரு துரை அவர்கள், பாஜகவிலிருந்து திருமதி ஆனந்தபிரியா அவர்கள், இணையம் வழியாக அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகானந்தம் அவர்கள். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். துரை சார், முதல்ல உங்ககிட்ட இருந்து, முதலமைச்சர் இது ரொம்ப கடுமையா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிறாரு. இது ஏன் வேண்டாம்? முதல்ல இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்தி முடிச்சிருக்கோம். தமிழ்நாடு தலைகுனியாது, என் வாக்குச்சாவடி சாவடி வெற்றி வாக்குச்சாவடி. இதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு தேர்தல் ஆணையம் முறையான தேர்தல் நடத்தணுன்றது ஆர்டிகல் 324 கொடுத்திருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்கிற ஒரு உரிமை. அது நேர்மையான தேர்தல் நடத்துமா அப்படின்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. ஏன் எழுந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவங்க எங்கெங்கெல்லாம் இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் பண்ணாங்க, அது விளைவு எப்படி இருந்தது? பெங்களூர்ல பண்ணாங்க, கர்நாடகாவில் பண்ணாங்க, பீகார்ல பண்ணாங்க. பீகார்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டா, அதற்கான எந்த விதமான தெளிவான பதிலும் சொல்றதுக்கு தேர்தல் ஆணையம் தயங்குது. தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட அமைப்பு அப்படின்னாலும், ஏற்கனவே இந்த மாதிரி தனிப்பட்ட அமைப்புகளா இருக்கிற சிபிஐ, இடி எல்லாம் தன் வசப்படுத்தின பாஜக இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தையும் தன் வசப்படுத்திருக்கு. நீங்க அப்படிதான் அதை எடுத்துக்கணும். தேர்தல் ஆணையத்தால ஒரு சுதந்திரமான தேர்தல் நடத்துறதுக்கு 6 மாதங்கள், இன்னும் 5 மாதங்கள் தான் இருக்கு தேர்தல் நடத்துறதுக்கு. 5 மாதங்களுக்கு முன்னாடியா ஒரு சிறப்பு சீர்திருத்த பட்டியல்னு கொண்டு வருவாங்க? இது எவ்வளவு பெரிய அபத்தம் இது. ஏன் இதை நீங்க செய்ய வேண்டாம் நான் சொல்லல, செய்ய வேண்டாம் நாங்க சொல்லல. ஆனா செய்யறதுக்கான நீங்க எடுத்துக்கிற காலக்கெடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப குறுகிய காலம். வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் 12 ஆவணங்கள் காமிச்சாதான் ஒரு வாக்காளர் வாக்காளர் வாக்கு செலுத்த முடியுன்ற ஒரு கட்டாய சூழல் நீங்கள் எழுப்புறது ஒருத்தரோட வாக்குரிமையை பறிக்கிறதுக்கு சமம். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் ஆதார் கார்டை தயவு செய்து இணைச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு சம்பந்தமாக எந்த விதமான குரலும் தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்த மாதிரி இல்லை. அதுக்கு விளக்கமும் கொடுக்க அவங்க தயாராக. நீதிமன்றம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கட்டாயம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லல. எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க, எடுத்துக்கிறோம், கன்சிடர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கொடுத்திருக்கிற அந்த 12 பட்டியல் 12ஐயும் அவங்க அது இருந்தாதான் ஒரு வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இருக்க முடியும் அப்படின்றத கட்டாயமாக்கியிருக்காங்க. 12ல ஏதாவது ஒண்ணு, 12ல ஏதாவது ஒண்ணு, 12ல ஏதாவது ஒண்ணு. ஆனா இதெல்லாம் கன்சிடரேஷன் பண்ணி தானே நீங்க ஆதார் கார்டுன்னு ஒன்று கொடுக்குறீங்க. அப்ப அதோட பயன் என்ன? ஆதார் கார்டு நீங்க கொடுக்கறதுக்கான பயன் என்ன? அந்த பயனை மீறியும் உங்களுக்கு ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்த பிறகும் அதையும் ஏத்துக்க முடியாது, ஆதார் கார்டையும் எடுத்துக்க முடியாது. நாங்க திருப்பூர் ரிவிஷன் பண்ணுவோம் அப்படின்றது தேர்தலுக்கு 5 மாதங்களுக்கு முன்னாடி பாஜக பண்றது ஏதோ சதி வேலை மாதிரி எங்களுக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் பண்றது, பாஜக சார்பா தேர்தல் ஆணையம் பண்ணுது. இப்ப தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. அந்த சுதந்திரமான அமைப்பு சுதந்திரத்தோடு செயல்படுதா அப்படின்ற கேள்விக்குரிய தேர்தல் ஆணையம் எழுப்பிடுது. சுதந்திரமான தேர்தல் அவங்க நடத்துறதுக்கு தயாரா இல்லை. 5 மாதங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஒன்று இருக்கு.
அது ஓராண்டுகளுக்கு எல்லா எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அப்பப்ப பண்றது 4 ஆவணங்கள் தான். இல்ல குடிபெயர்ந்து வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க, வேற மாநிலத்துல இருந்து வந்தவங்கள ரிவிஷன் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆனா சிறப்பு சீர்திருத்தம்னு இங்க கொண்டு வந்துட்டு அது 4 மாதங்களுக்கு முன்னாடி வடகிழக்கு பருவமழை தீவிரமா இருக்கிற இந்த நேரத்துல நாங்க கட்டாயம் இந்த ரிவிஷனை பண்ணியே தீர்வுன்றது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. பாஜக எல்லா சதித்திட்டங்களும் தமிழ்நாட்டுல ஒரு மெத்தடா அது செஞ்சுட்டே இருக்கு. ஒரு மெத்தடா திமுகவும் அதை முறியடிச்சுட்டே இருக்கு. ஆனா அவங்க புதுசா இதுல திமுகவை மீறி தமிழ்நாட்டுல அதை பண்ணிட முடியுமா? நீங்க சதின்னு ஒரு விஷயத்த தேர்தல் ஆணையம் திமுக பாஜக பின்னாடி தேர்தல் ஆணையம் இருக்க மாதிரி திமுக பின்னாடி தேர்தல் ஆணையம் இல்லை. சரி, மத்திய ஒன்றிய அரசாங்கத்தை வழிநடத்துற பாஜகவால கட்டுப்படுத்தப்படுற ஒரு அமைப்பா தேர்தல் ஆணையம் மாறி இருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது நாங்க போராடுறோம் தொடர்ந்து. இந்த ஒரு விஷயம் ஏற்கனவே இங்க நடந்திருக்கு. போதுமான அளவுக்கு முன்னேற்பாடுகள் 2024 தேர்தலே எடுத்திருக்கீங்க. தேர்தலுக்கு 5 மாதங்களுக்கு முன்னாடி இந்த அவசர கதி எதுக்கு உங்களுக்கு? இப்போ இந்த டைம் பீரியட் தான் டைம் பீரியட் பிரச்சனை. 5 மாதங்களுக்கு முன்னாடி வடகிழக்கு பருவமழை தீவிரமா தொடங்கின பிறகு நாங்க திருப்பி நாங்க ரிவிஷன் பண்ணுவோம்னு சொல்றது பட்டியலின சமுதாயத்த மக்களையும் இஸ்லாமியர்கள் எங்க இருக்கிறாங்க, பெண்கள் ஓட்டு எங்க இருக்குன்னு தேடி அதை நீக்கிறதுக்கான பணியில பாஜக இப்ப இறங்கியிருக்கு. இஸ்லாமியர்கள் ஓட்டு தனக்கு எதிராக அமையும் அப்படின்றது பாஜகவுக்கு தெரியும். சரி, அதனால இஸ்லாமியர்கள் ஓட்டு ஏற்கனவே பீகார்ல ஒரு தொகுதியில 80,000 இஸ்லாமியர்களோட வாக்கு நீக்கப்பட்டிருக்கு. அதுபோல ஒரு செயல் தமிழ்நாட்டுல அரங்கேற்றதுக்கு பாஜக துடிச்சிட்டு கேக்குறேன். ஜெனரலாவே அவங்க அதுக்கான எல்லா முயற்சியிலும் எடுப்பாங்க. ஆனா நடக்குமா நடக்காதுன்றது வேற. என்ன முயற்சியில அவங்க எடுக்கிறாங்க, எதை நோக்கி அவங்க வராங்கன்றதுதான் கேள்வி. அவங்களோட செயல் எதை நோக்கி வருது, எதை அவங்க எதிர்பார்த்து இங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க, அந்த விஷயம் நீ ஈடேறாதா அப்படின்றது அடுத்தது. அதுக்கு எங்களோட களப்பணியாளர்கள் நிற்பாங்க. முடிந்த அளவுக்கு அவர்களோட சதி திட்டங்களை எல்லாத்தையும் நாங்க முறியடிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா ஒன்னொன்னுக்கு பின்னாடியும் இதே வேலையா பாஜக தொடர்ந்து செயல்படுறது. ஜனநாயக அமைப்பை மொத்தமா கொலை பண்ணி ஒரு தனிப்பட்ட அமைப்பையும் கையில் எடுத்து சிபிஐ இடின்ற மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை தன் வசப்படுத்தி மக்களுக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியும், தமிழ்நாட்டுக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ அந்த வேலைகள் எல்லாம் தொடர்ந்து பாஜக செஞ்சுட்டு. பிரியா மேம், இப்போ இந்த அவசர கதி தான் இப்போ இவங்களுக்கு பிரச்சனை. ஏன் கொஞ்சம் டைம் எடுத்து இதை பண்ணலாமா, இல்லை முன்னாடியே தொடங்கி இருக்கலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இதில் பார்க்கப்படுது. ஜனநாயகத்தினுடைய மாண்பையே இவங்க இது சீர்குலைக்கக்கூடிய வகையில் பாஜக தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் எப்படி நடக்க போகுது? ஆக்சுவலி இந்த எஸ்ஐஆர் இன்னைக்கு நடைமுறையில வந்த ஒரு விஷயம் கிடையாது. 1952 இருந்து இருக்கு. 2004 திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில் 2004 வரும்போது அப்போ இவங்க கூட்டணியில தான் இருக்காங்க. அப்போ இவங்க எந்த எதிர்ப்பையுமே தெரிவிக்கல. ஒண்ணு. இன்னொன்னு 2017 ஆர்கே நகர் பை எலெக்ஷன் வரும்போது இதே திமுக தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. ஹைகோர்ட்ல ஒரு ரிட் ஃபைல் பண்றாங்க. இவங்களுடைய சீனியர் கவுன்சில் திரு வில்சன் அவர்கள் தான் பண்றாங்க. எப்போ பண்றாங்கன்னா அக்டோபர் நவம்பர்ல தான் பண்றாங்க. அதே மழைக்காலத்துல தான் பண்றாங்க. அப்போ இவங்களுக்கு மழைக்காலம் இதனால பாதிக்கப்படும்ன்ற அக்கறை அப்போ மறந்து போயிடுச்சா, இப்பதான் ஞாபகம் வந்துதான்னு தெரியல. இவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போதோ இல்ல கூட்டணி எதிர்கட்சியா இருக்கும் போதே இவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் வேணும், இடி வேணும், அதுக்கப்புறமா அப்போ இவங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை இருக்கும். ஆளுங்கட்சியா இருக்கும் போது இவங்க இடியை குறை சொல்லுவாங்க. ஏன்னா இடியால இவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. 63 சீட்டை 2011 காங்கிரஸ் கிட்ட கொடுத்தது இடியோடைய அழுத்தத்தினாலன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால அந்த பாதிப்புனால இன்னைக்கு வரைக்கும் இடியை பார்த்து பயம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க டைலாக் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்காங்கன்னு சொன்னாங்க. ப்ராப்பர் டாக்குமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல 18 லட்சம் பேரை ஆட் பண்ணிருக்காங்க. அந்த உண்மையை இவங்க மறைக்கிறாங்க. இல்ல அந்த 65 லட்சம் பேர் நீக்கினதே பெரிய பிரச்சனை இல்ல. அப்ப அந்த 18 லட்சம் பேர் தவறா நீக்கப்பட்டிருக்காங்க. அதாவது 7.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இதுல 1% அப்படின்னு வரும்போது ஒரு தவறு சில இடங்கள்ல கோளாறுகள் இருக்கும். அதே நான் என்ன சொல்றேன், 2024 வட்டார நிலை அலுவலர்கள் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 1000 பேருக்கு ஒரு அதிகாரி அப்படின்னு நீங்க அது பிரிக்கும் போதுலே அதுல 18 லட்சம் பேர் மிஸ் ஆகுறாங்கன்னா அது எப்படி உங்களுக்கு அந்த பயம் தான் இப்ப இவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ப்ராப்பர் டாக்குமெண்ட் கொடுத்து 18 லட்சம் பேரை ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ மிச்சம் இருக்கிற ரிமைனிங் ஃபேக் தானே.
நீங்க தமிழ்நாட்டுல ஆர்கே நகர்ல நீங்க கொடுக்கும்போது 45,000 பேரை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது சந்தோஷமா இருக்கு. 2024 எலெக்ஷன்ல கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் மேல நீங்க நீக்குனீங்க. இன்னைக்கு எக்ஸ்எம்எல்ஏ டி நகரோட எக்ஸ்எம்எல்ஏ திரு சத்யா அவர்கள் ஒரு கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்காரு. அவருடைய தொகுதியில 13,000 ஏடிஎம்கே ஓட்டுகள் நீக்கப்பட்டது அப்படின்னு. இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது? உங்க ஆட்சியில தானே 2024 எலெக்ஷன் நடந்தது. அங்க பல தொகுதிகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தப்போ நீங்க வாயை மூடிட்டு அமைதியா தானே இருந்தீங்க. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்கிற நீங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும் இல்ல மாவட்ட அதிகாரிகள் யாரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் தானே பண்ண போறாங்க. அப்போ உங்களுடைய அதிகாரிகள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதாவது இந்த எஸ்ஐஆர் செய்ய போறது வந்து மாநில அரசினுடைய அதிகாரிகள் தான் பண்ண போறாங்க. அப்ப உங்களுடைய அதிகாரிகள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எதுக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ண உடனே எதுக்கு இந்த பர்టిక్యులரா இஸ்லாமியர்களை வந்து குறி வச்சு வந்து இஸ்லாமியர்களை நீக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்கன்னு ஏதாவது இந்த 11 ஆண்டு காலத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிரா இந்த அரசாங்கம் அதாவது மத்திய அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிருக்காங்களா? இன்ஃபேக்ட் சவுதி அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஹஜ் பயணிகளை இன்க்ரீஸ் பண்ணணும் அதிகப்படுத்தணும்னு தான் பேசியிருக்காங்க. சோ எங்களுடைய பிரதமர் அவர்கள் இந்த மத்திய அரசாங்கம் எந்த ஒரு தரப்பு மக்களுக்கும் எதிரான ஆட்சியை இங்க பண்ணல. எல்லா மக்களுக்குமான ஆட்சியை தான் பண்றாங்க. தேர்தல் நியாயமா நடக்கணும். இந்த டைம் பீரியட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த டைம் பீரியட் கம்மியா இருக்கு, மழை காலமா இருக்கு, அந்த கன்சிடரேஷன்லாம் வந்து இல்லாம பீரியட் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களோட அபிஷியல்ஸோட எஃபிஷியன்சியை நீங்க குறைச்சி மதிப்பிடுறீங்களா அப்படின்றது எங்களுடைய கேள்வி. இல்ல மக்களே வந்து மழையில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதே மக்கள் அதே 2017 அதே மழை காலத்துல அக்டோபர் நவம்பர்ல தான் நீங்க வந்து போகஸ் ஓட்ஸ வந்து நீங்க ஓட்டர்ஸ ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி பெட்டிஷன் கொடுக்குறீங்க இல்லையா? அப்ப மழைக்காலம் இல்லையா? அப்ப மக்கள் பாதிக்கப்படலையா? அப்ப வந்து இவங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு போக்கு, எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு போக்கு. ஆமா ஆமா கண்டிப்பா. நீங்க வந்து இப்ப எதுக்கு பதறீங்க? ஏற்கனவே இப்போ 2024 எலெக்ஷன்ல இவ்வளவு ஓட்டு காணும் அப்படின்னு அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இன்னைக்கு வந்து இது எல்லாத்தையும் சரி பண்ணணும், நியாயமா நடத்தணும் தான் எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அப்போ அறிவிப்பு வெளியான உடனேவே நீங்க பதற்றம் அடையறீங்க அப்படின்னா அப்ப நீங்க இது மாதிரி ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சந்தேகப்பட வேண்டியது இருக்கு இல்லையா? முருகானந்தம், இப்போ பாஜக இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கிறாங்க? யாருக்கும் எதிரான ஒரு ஆட்சியை வந்து பாஜக நடத்தலை அப்படின்ற பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 2017 வில்சன் அவர்கள் வந்து ஒரு வழக்கை வந்து தாக்கல் பண்றாங்க. அப்போ வந்து மழைக்காலம் இல்லையா? இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ண உடனே எதுக்கு இந்த பதற்ற நிலை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த ஆட்சியில் என்ன நடக்கலைங்கிறதான் இந்த கொஸ்டினா இருக்கணும். நியாயமா வந்து குடியுரிமை திருத்த சட்டம் மாதிரி ஒரு நாட்டில் பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுடைய குடியுரிமையை ஒரு அரசாங்கம் கேள்வி கேட்கிறது. எப்படி கேட்கிறதுனா, எந்த குடிமக்களால் ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்படுது அந்த அரசாங்கம் தன் குடிமக்களை பார்த்து நீங்க இந்த நாட்டுடைய குடிமகனான்னு கேட்கிற அவலம் எங்காவது இருக்குமா? அதை ப்ரூவ் பண்ணுன்னு கேட்கிற அவலம் உலகத்துல எங்காவது இருக்கான்னு சொல்லுங்க. ஆனா இங்க இருக்க மானங்கிட்ட இந்த என்டிஏ அரசாங்கம் அதை செஞ்சது. ஒரு தன்னை தேர்ந்தெடுத்த குடிமக்களிடம் நீ குடியுரிமையை வந்து நிரூபின்னு சொல்றது எவ்வளவு வெக்கம் கெட்டதானது. அதை செஞ்சிருக்காங்க இவங்க. அது யாரை டார்கெட் பண்ணி செஞ்சிருக்காங்கிறது உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். பசுக்குண்டர்கள் நாடு முழுவதும் இஸ்லாமியர்களை மாற்றரைத்து வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்களை அடித்துக் கொள்கிறார்கள். அது அத்தனையும் சங் பரிவாரத்தினுடைய குண்டர்கள் அத்தனை பேரும். அதுக்கு அடுத்தபடியா இஸ்லாமியர்களுடைய வீடுகளை வந்து புல்டோசரை வச்சு இடிச்சு தரமட்டமாக்குற அயோக்கியத்தனத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் கடிவாளம் போட வேண்டியது இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆளும் அரசுல யாரெல்லாம் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களோ அவங்களுக்கு நகரமைப்பில் இருக்கக்கூடிய சில விதிமுறைகளை மீறுகிறார்கள் என்று சொல்லி போய் அவங்க வீட்டை இடிக்கிறீங்க. எந்தவித நோட்டீஸ் இல்லாம, எந்தவித முன்னறிவிப்பு இல்லாம அவங்களை வந்து நிற்கதியா ரோட்ல நிறுத்த வைக்கிறீங்க. நிற்க நிழல் இல்லாமல் அமர்ந்திருக்க கூரை இல்லாம உட்கார வைக்கிறீங்க. இதை விட அயோக்கியத்தனம் என்ன இருக்கு? இத்தனையும் செஞ்சு போட்டு இஸ்லாமியர்கள எதுவும் நடக்கலன்னு சொல்றதுக்கு எவ்வளவு ஒரு தடித்தனம் வேணும் உங்களுக்கு? ஆனா அது சொல்றீங்க. ஓகே, அதை விட்டுலாம். நீங்க வந்து எஸ்ஐஆருக்கு வர்றேன். இப்போ எஸ்ஐஆர் வந்து இதுவரைக்கும் இருக்கிற பிராக்டிஸ்ல என்னைக்காவது ஒரு தேர்தல் ஆணையத்து மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இவ்வளவு வந்து இது வந்திருக்கான்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். முதல் முறையா வந்து இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ரெண்டாவதுன்னா சிறப்பு தீவிர திருத்தத்தை எந்த மாநிலங்கள்ல நீங்க வர்றீங்கன்னா, எலெக்ஷன் வர்ற மாநிலங்கள்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் வந்து நீங்க வந்து டைம் வச்சு ஒரு 4 மாசமோ 5 மாசமோ ஒரு ஷார்ட் பீரியட்ல நீங்க ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்றீங்க.
இப்ப வந்து இதுல ஒரு வாக்காளருக்கு ஏற்கனவே வந்து இது பற்றின உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு பற்றிய விசாரணையின் போது அதில் ஆஜராகி வாதாடி யோகேந்திர யாதவ் எல்லாமே கிளியரா சொன்னார். அதை பற்றின எல்லா விவாதங்களுடைய இதுவும் எல்லாமே காணொலியும் வந்து பொது தளத்துல இருக்கு. அதுல வந்து அதான் வந்து ஒரு வாக்காளர் நீக்கப்பட்டு விட்டால் என்று சொன்னால் அவங்களுக்கான அவகாசமே கிடையாது. நீங்க வந்து ஒருத்தர் வாக்கு நீங்க தப்பா நீக்கிடுறீங்க. இப்ப இவங்களே சொன்னாங்க 18 லட்சம் பேர் வாக்குகளை தப்பா நீக்கிருக்காங்கன்னு சொன்னாங்க. 18 லட்சம் பேர் வந்து கூடிய ஜனநாயகத்தை தீர்மானிக்க உரிமையை நீங்க வந்து கையை திரும்பி முடிச்சிருக்கீங்க. நீங்க அப்போ நீங்க இல்ல வந்து இந்த அரசாங்கம் திரும்ப சேர்த்துக்குச்சுன்னு வெக்கம் இல்லாம கேக்குறீங்களே, அரசாங்கம் அதுவா சேர்த்துக்குச்சா? சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் பண்ண பின்னாடி இந்த தேர்தல் ஆணையம் அதை செஞ்சதுங்க. அத 18 லட்சம் பேர்த்த திரும்ப சேர்க்கறதுக்கான வாய்ப்பு உச்ச நீதிமன்றம் இன்டர்வியூ ஆனதுனால் நடந்தது. இல்ல இந்த தேர்தல் ஆணையம் இந்த ஒழுக்கமான நேர்மையான தேர்தல் ஆணையம் வந்து அவங்களோட ஓன் ப்ராசஸ்ல அதை பண்ணாங்களா? கிடையாது. அப்போ இது வந்து ஏற்கனவே துரை அவர்கள் சொன்னார், இதுல இருக்கக்கூடிய இவங்களோட அஜெண்டா தெளிவானது. அது வந்து அதுக்கான எல்லா சாம்பிள்ஸையும் வந்து ராகுல் காந்தி வந்து ஏற்கனவே அம்பலப்படுத்தினார். கர்நாடகத்துல ஆலன்ல என்ன நடந்தது, மகாதேவபுராவில் என்ன நடந்ததுன்னு. இவங்களுக்கு எங்கெல்லாம் ஓட்டு தேவையோ அங்க வந்து போலி வாக்காளர்களை சேர்ப்பாங்க. அதுக்கும் எஸ்ஐஆர் வந்து போலி வாக்காளர்களை வந்து சேர்த்தறக்கு ஒரு எஸ்ஐஆர். அப்புறம் எங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு தேவையோ அங்க ஒரிஜினலான வாக்காளர்கள் நீக்குவாங்க. அதுக்கு இவங்களுக்கு தேவை எஸ்ஐஆர். சரி, பீகார்ல நடந்தது வந்து வச்சுப்போம் முருகானந்தம். தமிழ்நாட்டுல அந்த மாதிரி வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்னன்னா ஒரு மாநிலத்துல இல்ல ஏற்கனவே பிராக்டிஸ்ல என்ன நடந்ததுங்கிறதுக்கான முன்னுதாரணம் புரியுது. ஒன்று, நீங்களே சொல்றீங்க தேர்தல் ஆணையத்துக்கு வரம்பற்ற அதிகாரங்களை தந்து நீங்கள் வந்து சட்ட திருத்தங்களை 140 பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்களவையில எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்களை தூக்கி எரிஞ்சு போட்டு எந்தவித விவாதமும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமாக நீங்க சட்டத்தை திருத்திருக்கிறீங்க. இப்ப இதையெல்லாம் வச்சுக்கிட்டு 2017 இருந்த சட்டமா சார் இன்னைக்கு இருக்குது? அவங்க மேடம் பேசுறாங்க 2017 இருந்த சட்ட விதிகள்லாம் வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கான அதிகாரங்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க எவ்வளவு அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க? கோர்ட்ல கேஸ் போட முடியாது. நீங்க சிசிடிவி கேமரா மாட்டுறீங்க. எதுக்காக மாற்ற? ஒரு இதுல வந்து ஒரு சிசிடிவி கேமரா எதுக்காக வைக்கிறோம்? ஒரு தெருவுல வைக்கிறாங்கல்ல இதுல, அது எதுக்காக வைக்கிறாங்க? ஒரு திருட்டு நடந்ததுன்னா அந்த திருட்டுல யார் ஈடுபட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சிசிடிவி கேமரா வச்சிருக்கு. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சந்தேகம் எழுப்பப்படுற போது நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கறதுல என்ன தயக்கம் தேர்தல் ஆணையத்துக்கு? ஏன் அதுக்கு விதிமுறைகளை உங்களுக்கு ஆதரவா திருத்தி அதுக்கு பின்னாடி போய் ஒளியறீங்க? சீசரன் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? அது என்னைக்காவது தேர்தல் ஆணையம் இந்த 10 வருஷத்துல நீங்க அதை எங்கேயாவது வந்து இந்த தேர்தல் ஆணையம் அதுக்கான சுவடு இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எப்பவுமே குஜராத் கேடர்ல இருந்தே வந்து தேர்தல் ஆணையர்கள் வர்றாங்க. ஏன் தேர்தல் ஆணையத்தை நடத்துறதுக்கு எபிசியன்ஸான ஆபீசர்ஸ் குஜராத் தவிர வேற எங்கேயுமே இல்லையா? ஏன் குஜராத் ஆபீசர்ஸ் மட்டும் தலைமை தேர்தல் ஆணையர்களாக வந்து குவிக்கப்படுறாங்களே? அது எப்படி? இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது வந்து ஒரு நியாயமான ஒரு என்ன சொல்றது ஒரு பதில் அவங்ககிட்ட இருந்திருக்கா? இல்ல சரி இவ்வளவு பிரச்சனை நடந்தது, ராகுல் காந்தி வந்து மகாதேவபுராவில் இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்றாரு. அதை தேர்தல் ஆணையம் வந்து எடுத்துக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு உடையது. வாக்காளர்களை பற்றி தயாரிக்கிறதும் தேர்தல் நடத்துறதும் தேர்தல் ஆணையத்தோட வேலை. தேர்தல் ஆணையத்து மேல குற்றச்சாட்டு சொன்னா ஏன் பிஜேபிக்கு வேத்து வடியுது? தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அமைப்புங்க, அது விளக்கத்தை அது சொல்லட்டுங்க. நியாயமா இப்படி ஒரு இது இருக்குன்னு ஒரு கட்சி சொன்னா ஓ அப்படியா இது கரெக்டா நடக்கணும்னு சேர்ந்து அதை வந்து ஆதரித்து அதுக்கான ப்ராசஸ்ல உங்களோட சேர்ந்து இயங்கிறது இன்னொரு அரசியல் கட்சியோட வேலையா இருக்க முடியும். அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு தேல் கொட்டுச்சுன்னா பிஜேபிக்கு நெறி கட்டுது. எதுக்காக? ஏன் நீங்க வந்து அவ்வளவு டிபெண்ட் பண்றீங்க? நாங்க தேர்தல் ஆணையத்தை நோக்கி தானே பேசிட்டு இருக்கோம். இல்ல ஒரே ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின். நாங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா தேர்தல் ஆணையத்துக்கு கூட எங்களோட டிஸ்ட்ரிபியூட் இருக்கு. பிஜேபி ஒரு இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா, பிஜேபிக்கு அதுல என்னங்க வேலை? எதுக்கு இன்டர்வியூன் ஆகணும்? தேர்தல் ஆணையத்துடைய ப்ராசஸ் வந்து முறையா இல்ல, நேர்மையா இல்ல, சரியா இல்ல நாங்க சொல்றோம். அதுக்கான பதில தேர்தல் ஆணையம் சொல்லட்டும். அது எவ்வளவு மானங்கிட்ட பதில் ஞானேஷ்குமார் சொல்ற மாதிரி மானங்கிட்ட பதிலா இருந்தாலும் அவங்க சொல்லட்டுங்க. நீங்க பிஜேபி எதுக்குங்க அதுல அப்பியர் ஆகணும்? சம்பனே இல்லாம வக்காலத்தை எல்லாமே அப்பியர் ஆகுறாங்க. சரி, ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த ப்ராசஸ் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ற எல்லா இதுமே வந்து
இதற்கு வந்து இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல வந்து நீங்க வந்து 11 ஆவணங்களை வந்து கொடுத்து உங்களுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாக்குரிமை நிரூபிக்கணும். நீங்க புரிஞ்சுக்கங்க, இதுவரைக்கும் இருந்த ப்ராசஸ்ல நீங்க என்ன நடக்கும், ஃபார்ம் 6 இருக்கும், 7 இருக்கும். அதாவது வந்து இறந்த வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க. அதுக்கு BLP ஹெல்ப் பண்ணுவாங்க. BL பூத் லெவல் BEOக்கு பூத் என்ரோல்மெண்ட் ஆபீசருக்கு, அசம்பிளி என்ரோல்மெண்ட் ஆபீசருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து இதுவரைக்கும் இருக்கிற நடைமுறை. அதுல இறந்த வாக்காளர்களை நாம வந்து அவங்க இறப்பை உறுதி செய்து விட்டு நீக்குவாங்க. இல்லது வந்து புலம்பெயர்ந்து போனவங்க அல்லது வீட்டை நிரந்தரமாக வந்து ஒரு வசிப்பிடத்தை மாத்திட்டு போனவங்களுக்கு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவாங்க. இதுக்கு அதே மாதிரி புதிதாக 18 வயது ஆனவங்க வந்து சேர்க்கப்படுவாங்க. புதிதாக வேறு தொகுதியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து அங்கு வாக்காளர் பட்டியலிருந்து பேரை நீக்கிட்டு வர்றவங்கள இந்த புதிய தொகுதியில வாக்காளர்களா சேர்த்துவாங்க. இதுக்கு 6-7 ஃபார்ம்ஸ் இருக்கு. இதுதான் இது இருக்கிற ப்ராசஸ். இதுல வந்து இதுவரைக்கும் என்னன்னா நீங்க வந்து இந்த இதுல வந்து நீங்க வந்து சேர்த்தல் நீக்கல் தவிர வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நீங்க கேட்கறது, நீங்க குடியுரிமை கிட்டத்தட்ட குடியுரிமை நிரூபிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் வந்து இதுல கேக்குறீங்க. அப்போ CIA-வை தேர்தல் ஆணையத்தின் வழியா புறவாசல் வழியா அமல்படுத்துறதுக்கு இந்த பிஜேபி திட்டமிட்டு இருக்கிறது. இல்ல, இப்போ அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்கள் கண்டிப்பா வந்து இங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே வந்து இருக்கும் தானே? அவங்க இருக்கவங்கள்ட்ட இல்லாம ஆவணம் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு உங்களை புரிஞ்சுக்கங்க. அதாவது பர்த் சர்டிபிகேட் வந்து பிராக்டிஸ் ஆகி எல்லா நிலைகள்ல இருக்கக்கூடிய விளிம்பு நிலை குடும்பங்கள்லயும் வந்து நீங்க போய் ஒரு 100 வயசுல இருக்கிறவங்களோ ஒரு 80 வயசு இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா கூட சத்தியமா அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கூட தெரியாது கிராமங்கள்ல. அதுதான் உண்மை. எலிட்டுகளோட மனநிலையில இருந்து பேச முடியாது. நாட்டுல சாதாரண குடிமக்களாக இருக்கக்கூடிய கடையிலும் கடைக்கோடியாக இருக்கக்கூடிய ஒருவரையும் கருத்தில் கொண்டுதான் நம்மளுடைய ஜனநாயகத்தை நாம் பத்தி வடிவமைத்து வச்சிருக்கிறோம், கட்டி எழுப்பி வச்சிருக்கிறோம். நீங்க வந்து அவங்கள போய் நீங்க பர்த் சர்டிபிகேட் கொடுன்னு அவங்கள போய் நீங்க கேட்க முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு எந்த லேண்ட் ஹோல்டிங் இல்லைன்னா லேண்ட் தொடர்பான எந்த ஆவணங்களையும் வந்து அவங்க கொண்டுட்டு வர முடியாது. அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கோ வேற எந்த விதமான அரசாங்கத்தினுடைய பதவிகளுக்கோ போகிறீங்கன்னா அவங்க சாதி சான்றிதழ் எடுத்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து எல்லாரும் செய்து இருக்கக்கூடிய வேலைகள் அல்ல. ஒருத்தருக்கு நிலவுடைமையோ அல்லது சொத்தோ இல்லைன்னா அவங்க சொத்து வரியோ வீட்டு வரியோ கட்டியிருக்க முடியாது. இது இப்ப இந்த மாதிரியான ஆவணம். இப்ப ஆதார் வந்து நீங்க பிராக்டிஸ்ல இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க வந்து ஆதார் வந்து நீங்க கொடுக்கறப்போ ஒரு மனிதனுடைய கைரேகை, கருவிலி ரேகை வரைக்கும் வாங்கிட்டு கொடுக்குறீங்க. உங்களுடைய அரசாங்கம் வந்து அந்த எல்லாத்துக்கும் இம்போஸ் பண்ணுது. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இம்போஸ் பண்ணுது, பாஸ்போர்ட் எடுக்கணும்னா இம்போஸ் பண்ணுது, முதியோர் உதவித்தொகை வாங்கணும்னா ஆதார் இம்போஸ் பண்றீங்க, சிம் கார்டு வாங்குறதுக்கு ஆதார் வேணுங்கிறீங்க. எல்லாமுக்கும் ஆதார் வேணும்னு கேட்கிற ஒரு அரசாங்கம் தான் விநியோகித்த ஒரு அடையாள அட்டை போலியாக இருக்கும், நம்பகத்தன்மையற்றதுன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுல தான் இந்த கேவலமா இந்த அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்ட் இருக்கு. அப்போ ஆதார் கொடுக்க முடியாது, ஆதாரம் ஏத்துக்க மாட்டேன்னு வந்து இது சொன்னப்போ ஆதாரம் ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு கேட்டது. அது இன்னும் என்ன சொல்றது, கிளியரான கிளாரிபிகேஷனை வந்து இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆதார் வந்து அடையாள அட்டை, அது வந்து அது இருப்பிடத்தை வந்து உறுதி பண்ணக்கூடிய வந்து அடையாளம் கிடையாது. அல்ல, அதுல அட்ரஸ் இருக்குமா இருக்காதா சார்? ஆதார்ல அட்ரஸ் இருக்குமா இருக்காதா? தேர்தல் ஆணையம் இந்த பதில தான் சொல்றாங்க. இல்ல ஆதார் அப்ப அட்ரஸ் எதுக்கு இருக்கு ஆதார்ல? அப்புறம் நீங்க அவ்வளவு வந்து மகத்தான வாக்காளர் பட்டியலெல்லாம் தயாரித்த மேதாவிகள் தெரியுமா நீங்க? XXX YYY ABCDEF 000 இதெல்லாம் அப்பா பேரு அம்மா பேரு பிறந்த கணவர் பேருன்னு போட்டு ஒரு என்ன சொல்றது அவ்வளவு ஆத்தென்டிக்கான அப்படியே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி அப்படி நீங்க என்ன சொல்றது அப்படி ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரித்த ஆணையம் சார் நம்மளுது. யாரு? இந்த தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் தலைமையில் இருக்கிற தேர்தல் ஆணையம். அப்பேற்பட்ட ஆணையம் வந்து நீங்க வந்து இவ்வளவு திறமை மிக்க ஆணையம் சார் இது வந்து இப்ப வந்து ஆதார்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து போலின்னு சொல்லுது இந்த ஆணையம். சரி, இப்போ நமக்கு எஸ்ஐஆர் பண்ண வேண்டிய ஏத்துக்க மாட்டாங்க. எஸ்ஐஆர் பண்ண வேண்டிய கட்டாயத்துல ஆதார்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஏதோ வாக்காளருக்கு வாக்காளர் பட்டியல் இருக்கிற வாக்காளருக்கு அப்பா பேரு இவங்களே வைப்பாங்க. அவங்க அப்பா யாரு? ABCDEFGH 000 AB எல்லா ஆல்பாபெட்ல இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் வந்து பேரா வைக்கிற அதிகாரம் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. அவ்வளவு அம்சமா அவ்வளவு அற்புதமா வந்து இவ்வளவு திருத்தங்களை நடத்தி இந்த மகத்தான தேர்தல் வாக்காளர் பட்டியல எந்தவித பிழையும் இல்லாம அப்படியே ஆத்தென்டிக்கா ஒரு வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிற ஒரு மகத்தான ஆணையமா அந்த தேர்தல் ஆணையம். நான் கேட்கிறேன், உங்களோட தான் சந்திச்சிருச்சிருக்கேன் உங்களோட தேர்தல் வாக்காளர் பட்டியலோட லட்சணம். சரி, இவ்வளவு எஸ்ஐஆர் பண்ணி ஏன் வாக்காளர் பட்டியல் அவ்வளவு லட்சணத்தில் இருக்குது, அவ்வளவு அவலட்சணமா இருக்குது, அவ்வளவு கேவலமா இருக்குது? கேள்வி வருமா வராதா?
சரி, அதெல்லாம் விட்டுலாம். தேர்தல் நடக்கிற மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் நீங்க அமல்படுத்துறோம் அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப அஸ்ஸாம் இந்தியாவில் இல்லையா? அஸ்ஸாம் தேர்தல் வருது, 5 மாநிலங்களோட சேர்ந்துதான தேர்தல் வருது. அஸ்ஸாமோட ஸ்ட்ரக்சரே வேற அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து என்ன ஸ்ட்ரக்சர் வேற? இந்தியாவில தானே இருக்கு. அவங்களுக்கு தனி சட்டம் இருக்கு அஸ்ஸாமுக்கு. எந்த சட்டமும் அது எப்படிங்க தனி சட்டம் இருக்கு? தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி தனி சட்டம் வச்சுக்குமா? அதாவது வந்து மாநிலத்தினுடைய நிர்வாக நடைமுறைகளுக்கு வேற சட்டங்கள் இருக்கலாம், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். மாநிலத்தினுடைய வெவ்வேறு விதமான கொள்கை முடிவுகளுக்கு வேறு வேறு சட்டங்கள் இருக்கலாம், அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் லாட்டரி கிடையாது, கேரளாவில் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். தேர்தல் நடைமுறைகள் எப்படிங்க இந்தியாவுக்கு என்ன இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கு வேறுபடும்? அப்ப இது என்னங்க அணுகுமுறை இது? அப்ப இந்த தேர்தல் ஆணையத்தை வந்து நாக்க புடிங்கிற மாதிரி கேட்காம அஸ்ஸாம் ஏன் இவங்க விடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அஸ்ஸாம் ஏன் விடுறாங்கன்னா, அஸ்ஸாம்ல இவங்க ரூல் பண்றாங்க. ஆல்ரெடி இவங்க எல்லா முறைகேட்டையும் அங்க செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால வந்து இவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. மிச்ச மாநிலங்களில் பிஜேபி ரூல் பண்ணல. அப்ப பிஜேபியோ அல்லது பிஜேபியுடைய அடிவரடி கொண்டிருக்கிற அதிமுக மாதிரியான பிஜேபியோட அடிவரடிகளை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு வந்து எங்கெல்லாம் வந்து அதிகாரத்தில் இல்லையோ அங்கெல்லாம் அந்த பிராக்டிஸ் பண்றது. அதுதான் இவங்களோட இலக்கு. இதுல குஜராத், உத்தரப்பிரதேசம்லாம் வந்து அவங்க தானே இருக்காங்க, பாஜக தானே. ஏன் பண்ண சொல்லுங்க, ஏன் பண்ணல? இதுல அறிவிச்சிருக்காங்கல்ல 12 மாநிலங்கள், 10 மாநிலங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் சரிங்க. தேர்தல் எந்த மாநிலத்துக்கு வருது? தேர்தல் குஜராத்துக்கு வருதா? மத்திய பிரதேசத்துக்கு வருதா? இல்ல, எப்படி பார்த்தாலும் குஜராத்துக்கு பண்ணணும் இல்ல இப்போ. இல்ல பண்ணுங்க. அப்போ எங்களுக்கு இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, மாநில அரசுடைய அதிகாரிகள் தான் வந்து இங்க வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து பண்ண போறாங்க. அப்ப உங்களுடைய அதிகாரிகளோட எஃபிஷியன்சி லெவல் என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மேடம் வச்சாங்க. ஏங்க, மாநில அரசு மத்திய அரசு எல்லாம் இல்லைங்க. இந்த அதிகாரிகள் இந்தியா நாட்டினுடைய என்ன சொல்றது அரசாங்கத்துடைய இல்ல. இப்படி வச்சுப்போமே, டெப்தாவே பேசுவோம். அதாவது ஃபீல்டுல ஒரு ஆபீசர் வந்து போறாரு, அவர்கிட்ட வந்து இவங்க இந்த ஊர்லயே இல்லன்னு சொல்லி உங்களை நீக்கு அப்படின்னு சொல்லி பாஜக பின்னாடில இருந்து பிரஷர் கொடுக்க முடியுமா? தமிழ்நாட்டுல அது பாசிபிளா? அப்ப காங்கிரஸ் பூத் கமிட்டி மெம்பரும் டிஎம்கே பூத் கமிட்டி மெம்பரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா அந்த இடத்துல? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அதாவது நீங்க வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி வந்து ஒரு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் ஒன்னு கொடுத்துறீங்கன்னு வைங்களேன். சரி, அதுக்கு மேல நாங்க எதை போய் சேலஞ்ச் பண்ண முடியும்? இல்ல, இந்த நடைமுறை எப்ப பிப்ரவரியில இந்த நடைமுறை முடியுது, எலெக்ஷன் வந்து மே மாசம் வருது, அதுக்கப்புறம் நடுவுல ஒரு 3 மாசம் டைம் இருக்குல்ல? இல்ல, நடுவுல 3 மாசம் டைம்ல ஒரு அரசியல் கட்சி வேட்பாளர் தேர்வு, தேர்தல் பிரச்சாரம் இதுல பிஸியா இருக்க முடியுமா? அன்னைக்கு போய் நீங்க ஓட்டர் லிஸ்ட் தூக்கி தெரிய முடியுமா? பிராக்டிகலா நீங்க யோசிச்சு பேசுங்க. சரி, இது நடைமுறை. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஓட்டு அந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஆவணங்கள்லாம் இல்லன்னா அவங்க இந்த ஓட்டர் லிஸ்ட்ல சேர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓட்டர் லிஸ்ட்ல வந்து இல்ல, ஒரு ஓட்டர் லிஸ்ட நீங்க எல்லாத்தையும் வந்து நீங்க பிளைண்டா நீக்கிட்டு நீங்க ஒரு ஓட்டர் லிஸ்ட் கொடுக்குறீங்க. ஒரு 50, இப்ப பைகார்ல அதான் நடந்தது. 80 லட்சம் பேர் நீங்க உங்க பாட்டு நீக்கிட்டு இதான் ஓட்டர் லிஸ்ட் கொடுக்குறீங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியது இருந்தது. எதுக்கு? இந்த மாதிரி ஒரு இதுல வந்து இது பிராக்டிகலா சாத்தியம் கிடையாது. இது 2 அப்பீலுக்கான எந்த டைமுமே இதுல கிடையாது. இதை வந்து எப்படி அவங்க வந்து சேர்த்திக்க முடியும்னு கேட்ட பின்னாடி நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் சில வழிகாட்டுதல்களை தந்த பின்னாடி நீங்க வந்து 18 லட்சம் பேருக்கு சேர்க்கறதுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்பு வருது. இல்லன்னா இந்த 18 லட்சம் பேர் நீங்க இதனே வெச்சுக்கல. இந்த 18 லட்சம் பேர் கண்டிப்பா தவறு, தேர்தல் ஆணையத்துடைய தோல்வி. ஆமா, அப்ப 18 லட்சம் பேர்த்தோட வாக்குரிமையை எந்தவித முன்னறிவிப்பு இல்லாம பண்றது அயோக்கியத்தனமா இல்லையா நான் கேக்குறேன். இல்ல, கண்டிப்பா தமிழ்நாட்டுல அதுக்கான பாசிபிலிட்டி தான் நான் கேக்குறேன். தொடர்ந்து 10 தேர்தல்களா திமுக வந்து இங்க ஆட்சியில இருக்காங்க. நீங்க அவங்க திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து திமுக ஆட்சியில் இருக்கா, அதெல்லாம் பிரச்சனை. செய்ய போறது தேர்தல் கமிஷன், இந்த மேற்பார்வையிட போறது தேர்தல் கமிஷன். அவங்களுக்கு மெஷினரி கிடையாது, அதனால இந்த மெஷினரி யூஸ் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். அதுதான் எல்லா இதுலயும் இருக்கிற பிரச்சனை இது. ஆனா நீங்க நிறைய வந்து லூப் ஹோல்ல வச்சிருக்கீங்க. ஆலந்துல என்ன நடந்தது? எப்படி வந்து ஒரு இதுல இருந்து தனக்கே தெரியாம எப்படி அவங்க வந்து அவங்க பேரை நீக்கிறதுக்கான இதை வந்து ஆன்லைன் வழியா எழுப்பி கொள்ளக்கூடிய, ஆன்லைன் வழியா அதுக்கான கோரிக்கையை வைக்கக்கூடிய வாய்ப்பை தேர்தல் ஆணையம் எதுக்காக வச்சிருந்தது? அதை கண்டுபிடிச்சு வந்து அதை பத்தின இது ரைஸ் ஆனதுக்கு பின்னாடி அப்படியெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுது. ஆனா எலெக்ஷன் கமிஷனோட ரூல் புக்ல அப்படி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன ரூல்ஸ் எல்லாம் ஓகே சார். அதாவது இப்ப திமுக வந்து ஒரு கொஸ்டினை வந்து ரைஸ் பண்றாங்க. அதாவது இங்க வந்து இவ்வளவு வாக்காளர்கள் வந்து போலி வாக்காளர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க, இல்ல வந்து மைக்ரேட் ஆனவங்க வந்து
இங்க இருக்கிறாங்க, இறந்து போனவங்களுடைய பேர்லாம் வந்து லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லி 17ல வந்து திமுகவே வந்து இந்த விஷயத்தை ரைஸ் பண்ண. அப்போ உண்மையாவே நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழ்நாட்டுல வந்து யாரெல்லாம் கண்டிப்பா ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கணுமோ அவங்க எல்லாம் கண்டிப்பா இருக்கணும், யாரையும் விட்டு போக கூடாதுன்றதுல நம்ம வந்து தெளிவா இருக்கிறோம். அதே நேரத்துல வந்து எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆட்களை வந்து நீக்கணுமா இல்லையா? அதை எப்படி பண்ண முடியும்? அதுக்கு தாங்க ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 நீங்க எப்பவுமே பிராக்டிஸ்ல இருக்குங்க. நீங்க ஜனவரி மாசம் வந்து நீங்க எல்லா வருஷமே நீங்க திருத்த பண்றீங்க இல்லையா? அதான் வந்து ஒரு குழு இது அந்த அப்டேஷனே போதும் அப்படினு சொல்றீங்க. போதுமானதுதானே? சரி, வரேன் முருகானந்தம். நான் என்னங்கறேன், நீங்க அந்த அப்டேஷனே போதுமானதா? அப்படியே நீங்க ஒரு மாநிலத்துல நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீக்கி இருக்காங்கல்ல பீகார். ஏங்க ஒரு விஷயத்தை ஆர்கே நகர் என்னன்னா, ஆர்கே நகர் இது வந்து ஒரு தனிப்பட்ட தொகுதியில இருக்கக்கூடிய இத பத்தின இஷ்யூ. அது நீங்க வந்து அதுக்கு இதுக்கு முடிச்சு போடாங்க. ஒரு இடைத்தேர்தல் அப்ப நடந்த இஷ்யூ அது. மற்றபடி வந்து அது வந்து ஒரு எல்லா ஸ்டேட்டுக்கான ப்ராசஸ் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க எஸ்ஐஆர் வந்து அதாவது வந்து புதுசா வந்து யாரையும் வந்து இது பண்றதுக்கான நீக்கிற வழக்கமான ப்ராசஸ் கிடையாது. நீங்க வந்து யார வேணாலும் நீங்க நீக்கிட்டு உங்களோட இத ப்ரூவ் பண்ணுன்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்படி பண்ண முடியும்னு கேக்குறேன். சரி, வரேன். அதுக்கு அல்ல 2017ல வந்து அப்படி எல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அன்றைக்கு இருந்த சட்டப்படி அன்னைக்கு அவர் அதிகாரங்கள் கிடையாது. 2020 தேர்தல் ஆணையத்துக்கு இந்த அக்கௌண்டபிலிட்டி இருந்து எல்லா தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இம்யூனிட்டி கொடுத்து நீங்க பில் பாஸ் பண்றீங்க. எதுக்கு பாஸ் பண்றீங்க? தேர்தல் நடைமுறைகள்ல தவறுகள் இருந்தா பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியவர்கள் தேர்தல் ஆணையர்கள். ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அது பொறுப்பேற்றுக்கூடிய அக்கௌண்டபிலிட்டி அவசியம் இல்லைன்னு ஒரு அரசாங்கம் என்ன நோக்கத்துல சார் ஒரு தேர்தல் ஆணையத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் பில் பாஸ் பண்ணுது? சரி, வரேன் நந்தகுமார். அப்ப யார் சார் பொறுப்பேற்றுக்குவா? தமிழ்நாடு இந்தியாவுல தேர்தல் முறைகேடுகள் நடக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இந்தியாவுடைய தேர்தல் ஆணையராக இல்லாமல் அமெரிக்காவுடைய தேர்தல் ஆணையராக இருக்க முடியும். புரியுது. வரேன் சார், நந்தகுமார் சார். இப்போ இந்த எஸ்ஐஆரை வந்து கொண்டு வர்றாங்க. அதுல வந்து இவங்க எல்லாரும் பேசுனதுலேயே உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். எதிர் மனநிலை எப்படி இருக்கு, அதை ஆதரிக்கக்கூடியவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நீங்க ரொம்ப நாளா வந்து ஃபாலோ பண்றீங்க. ஏற்கனவே கூட நம்ம இது சம்பந்தமா வந்து பேசியிருக்கோம். இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும், இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா அவசர கதியா இருக்கு அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரே பார்வையா இருக்கு. இன்னொன்னு, பீகார்ல நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடத்தி பாஜகவுக்கு சாதகமா தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்றது விஷயம். இதுல உண்மையிலேயே அவசர கதி இருக்கா? இதுல வந்து எவ்வளவு தூரம் வந்து இந்த நடைமுறை வந்து சரி? இதுல என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு? பொதுமக்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து நம்ம இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லாம பொதுவா என்ன எஸ்ஐஆரை பத்தின உண்மையான தகவல்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 1951 இருந்து 2004 வரைக்கும் 8 எஸ்ஐஆர் நடந்திருக்கு. இன்னைக்கு நடக்க போற எஸ்ஐஆர் வந்து 9வது எஸ்ஐஆர். இது என்னமோ புதுசா வந்து இப்ப பாரதிய ஜனதா வந்துதான் இந்த எஸ்ஐஆர் நடத்துறாங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டப்படுது. அது முற்றிலும் தவறு. அப்போ இன்னைக்கு வந்து பீகார்ல நடத்தினாங்கன்னா பீகார்ல இப்ப அடுத்த மாசம் 4ஆம் தேதி எலெக்ஷனுக்கே போக போறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னா இன்னைக்கு பீகார்ல ஆல்ரெடி வந்து இந்தியா கூட்டணி வந்து அவங்களுடைய தோல்வியை வந்து ஒப்புக்கொள்றாங்கிறது நமக்கே ஒரு சந்தேகமா கேள்வியை வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்ப இந்த கூட்டணி சீட்டு பங்கெடுப்பு இது எல்லாம் எதுக்காக வருது? அப்ப வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமா இருக்கு. நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு முருகானந்தம் அதே மாதிரி ஒரு கேள்வி சொன்னாரு, வரக்கூடிய அத்தனை IAS ஆபீசரும் ஏன் வந்து ECI ஆபீசர் குஜராத் கேடர், ஞானேஷ்குமார் வந்து கேரளா கேடர், அவர் வந்து குஜராத் கேடர் இல்ல. சோ அப்ப வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஆன்லைன்ல இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். அடுத்த அமைதியா இருந்தாரு. அவரு அமைதியா இருந்தாரு. ஒரு நிமிஷம், அடுத்த சுற்றுல நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. என்னன்னா நம்ம மக்கள் கிட்ட சொல்லும் போது ஒரு சரியான கரெக்டான தகவல்கள் தான் கொண்டு போகணுமே ஒளி அவங்கள வந்து மிஸ்கைட் பண்ணிடக்கூடாது. மக்களுக்கு சரியான தகவலை கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன வேணா முடிவெடுக்கட்டும். அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அவங்க எந்த ஸ்டாண்ட் வேணா எடுக்கட்டும். அப்ப இன்னைக்கு வந்து ஒரு எஸ்ஐஆருங்கிறது இப்ப துரை கூட சொன்னாரு, ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் இருக்குன்னு. ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு என்டையர்லி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப ஃபார்ம் 6 ஃபார்ம் 7ங்கிறது வந்து ஏற்கனவே புதுசா வாக்காளர்களை சேர்த்தக்கூடியது, பழைய வாக்காளர்களை எடுக்கக்கூடியது. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய தகப்பனார் வந்து போன ஆகஸ்ட் மாசம் இறந்தாரு. நான் இன்னைக்கு போய் வந்து அவருடைய வாக்கு அடையாள அந்த வாக்காளர்கள் இருந்து அவர் பட்டியலை நீக்கிறதுக்காக நான் போய் மெனக்கெட்டு நான் ஃபார்ம் கொடுக்கல.
இந்த மாதிரி ஃபார்ம் வந்து புதுசா ஒரு வாக்காளர்கள் சேர்க்கும் போது நிறைய பேர் வந்து முனைப்பை எடுத்து வந்து புதிய வாக்காளர்கள் சேரணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து இறந்து போகும் போது அவங்க வந்து அந்த முயற்சியை எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் போகும்போது ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படிங்கறத நான் பாக்குறேன்னா இன்னைக்கு இந்தியாவுல நடக்கக்கூடிய எந்த ஒரு தேர்தலா இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் மாநில தேர்தலா இருந்தாலும் ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கு உண்டான தேர்தலா இருந்தாலும் அது ரொம்ப அக்யூரேட்டான ஒரு ஓட்டர் லிஸ்ட வச்சு நடத்தப்படணும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா இருக்கணும். அந்த வாக்காளர்கள் வந்து ரொம்ப கரெக்டான வாக்காளர்களா இருக்கணும். இப்ப முருகானந்தம் வந்து அவர் கேட்ட கேள்வியில எனக்கு ரொம்ப என்ன உடன்பாடு உண்டுன்னா, அப்பா பேரை வந்து ABCD எல்லாம் போட்டிருக்கிறீங்களேங்கிற இது வந்து நியாயமான கேள்வி அவர் கேட்டது. இந்த கேள்வி வந்து போன தடவை இந்த பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டை எழுப்பி அதுக்கு கேள்வி கேட்கும் போது கூட இந்த கேள்வியை வந்து அங்க இருக்கிறவங்க கேட்பாங்க, இதுக்கு ஒரு விளக்கம் வரும்னு பார்த்தா டோர் நம்பர்கள்லாம் அந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு. ஆனா தகப்பன் பெயர்ல வந்து இந்த மாதிரி ஆல்பாபெட்டா போட்டிருக்கிறீங்களே இதுக்கு என்ன விளக்கங்கிற கேள்வியும் வரல, பதில் அந்த இடத்துல வராம போயிடுச்சு. அது வந்து கட்டாயமா முருகானந்தம் அவர்கள் கேட்கிற மாதிரி அதுக்கு வந்து கட்டாயமா பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமையா தான் நான் பாக்குறேன். அப்போ இந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு SIR நடக்குதுன்னா இந்த SIR வெறும் எலெக்ஷன் கமிஷன் மட்டும் நடத்துறது இல்ல, அதை நம்ம எல்லாமே தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு பூத் லெவலுக்கும் பூத் லெவல் ஆபீசர்ஸ் இருக்காங்க. இப்ப பீகார்லயே வந்து பாத்தீங்கன்னா 12 அந்த மாநில கட்சிகளை சார்ந்த 1,60,813 பூத் லெவல் ஏஜென்ட் இதுல இன்வால்வ் ஆயிருந்தாங்க இந்த ப்ராசஸ்ல. அப்போ இதுல BLO-வை தாண்டி பூத் லெவல் ஆபீசர்ஸ் தாண்டி BLAs பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து அதிகமான அளவுக்கு இருக்காங்க. அதோட ஒவ்வொரு வீட்டுக்கும் இவங்க அனுமதிக்கப்பட்ட இந்த நாட்கள் ஒரு மாசம். இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 4ல இருந்து இப்ப அடுத்த மாசம் நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் அந்த 30 நாள் நடக்க போகுது. அந்த 30 நாளைக்குள்ளார ஒவ்வொரு வாக்காளர் வீட்டுக்கும் குறைந்தபட்சம் 3 தடவை வந்து அந்த எனுமரேஷன் டீம் வந்து அவங்க பர்சனல் விசிட் பண்ணுவாங்க. அதோட இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப இன்னொரு தவறான கருத்து என்ன படுதுன்னா 12 ஆவணங்களையும் கொடுக்கணும், 11 ஆவணங்கள். இப்ப பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா 11 ஆவணங்களும் கொடுக்கணும். இல்ல, இந்த 11ல ஏதாவது ஒண்ணு கொடுத்தா போதும். அடுத்தது இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா ஆதாரையும் இது கூட சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரையும் சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இப்ப பீகார்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பை நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல வந்து இப்ப நடக்க போற இந்த செகண்ட் பேஸ்ல வந்து அந்த சிட்டிசன் ப்ரூவ் பண்றதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை இல்ல. நீங்க அதனால வந்து ஆதார கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு தேர்தல் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பீகார்ல சொன்ன அந்த 11 லிஸ்டோட கூடுதலா ஒண்ணு ஆதாரையும் இது கூட இணைச்சு இன்னைக்கு 12 டாக்குமெண்ட் நம்ம இப்ப தமிழ்நாட்டில் இருக்கீங்க கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இன்னைக்கு 2002 ஆதார் கார்டு இருந்தா போதும் ஓட்டர் ஐடி கன்ஃபார்ம் அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆமா. இப்ப என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா இதே வந்து கடைசியா எடுத்த இது வந்து பாத்தீங்கன்னாக்கா SIR வந்து 2002 to 2004 எடுத்திருந்தாங்க. அந்த ரோலுல உங்களுக்கு அந்த உங்களுடைய ECI நம்பரை அடிச்சு நீங்க எபிக் நம்பர் அடிச்சு நீங்க அதுல பார்த்து அந்த இதுல உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க எந்த விதமான டாக்குமெண்ட்டும் நீங்க சப்மிட்டே பண்ண வேண்டியது இல்ல. அந்த எனுமரேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் இன் பண்ணீங்கன்னா போதும். அந்த ஃபார்ம்ல இல்லாதவங்க சப்போஸ் இந்த 2004 வந்து அந்த கடைசி அந்த SIRல வந்து தமிழ்நாட்டினுடைய டேட்டாவில வந்து நம்ம என்னுடைய உதாரணத்துக்கு என்னுடைய எபிக் நம்பர் அதுல இல்லன்னா நான் இந்த எனுமரேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன்லயே ஃபில் பண்ணிடலாம். இப்ப பீகார்ல கூட வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபார்ம் இருந்துச்சு, ஆன்லைன் ஃபார்ம் இருந்துச்சு. இப்ப வந்து ஆன்லைனே பண்ணிட்டாங்க. நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்றது கூட ஆன்லைன்ல நீங்க ஸ்கேன் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். இந்த 12 ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணங்களை வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க SIR எப்ப நடத்தும் போதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்டோ பீரியடுங்கிறது 30 நாள் தான். அப்ப இந்த 4ஆம் தேதி டிசம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டிராஃப்ட் ரோல் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. டிராஃப்ட் ரோல் எப்ப பப்ளிஷ் பண்றாங்கன்னா 9th டிசம்பர்ல டிராஃப்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த 9th டிராஃப்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது வந்து உங்களுக்கு கிளைம்ஸோ இல்ல வந்து அப்ஜெக்ஷன்ஸோ இருந்துச்சுன்னா அது இந்த பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்க பாருங்க, கட்சியினுடைய BLAs வாக்காளர்கள் மட்டும் இல்ல BLAs கூட நீங்க அந்த கிளைம் ரிஜெக்ஷனை வந்து நீங்க ஃபைல் பண்ணலாம், அப்ஜெக்ஷன்ஸை ஃபைல் பண்ணலாம். அதுக்கு கொடுத்திருக்கிற விண்டோ பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி டிசம்பர்ல இருந்து 8ஆம் தேதி ஜனவரி 2026 வரைக்கும் நீங்க அப்ஜெக்ஷன் கிளைம்ஸ் நீங்க வந்து ஃபைல் பண்ணலாம். அது பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஹியரிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு.
அந்த ஹியரிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து 9ஆம் தேதி அந்த கிளைம்ஸ் அப்ஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற அன்னையில இருந்து ஜனவரி 31 வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடக்கும். அதாவது டிசம்பர் 9ல இருந்து ஜனவரி 31 வரைக்கும், ஜனவரி 31 வரைக்கும் அந்த ஹியரிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்து ஃபைனல் எலக்டரல் ரோல் எப்ப பப்ளிஷ் ஆகும்னா 7ஆம் தேதி பிப்ரவரியில தான் ஃபைனல் எலக்டரல் ரோல். அப்போ இப்ப நீங்க வந்து இதுல பொதுமக்கள் தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த எஸ்ஐஆர்ங்கிறது பல படிநிலைகளை கொண்ட ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இது. அப்ப இதை செய்ய வேண்டிய கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குதுன்னா நம்மளுடைய ஆர்டிகல் 324, ஆர்டிகல் 326, அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 இருக்கக்கூடிய செக்ஷன் 16 and 19, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டர்ஸ் ரூல் 1960, இதுல எல்லாத்துலயுமே வந்து கான்ஸ்டிடியூஷனல் பவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலும் நியாயமான முறையிலையும் நேர்மையான முறையிலையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நடக்கக்கூடியதுக்கு ஒரு அத்தாரிட்டி யாருன்னா அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். அப்ப அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தறதுக்கு, சரி செய்யறதுக்கு, வாக்காளர்களை விடுபட்டவைங்களை இதுல வந்து இணைக்கிறதுக்கு, ஏன்னா இப்ப வாக்காளர்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமை இருந்தாலும் அதுல விடுபட்டவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. இப்ப நம்ம பல இடத்துல பார்த்தோம். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப இன்னைக்கு சமீபமா இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் வந்துச்சு. டி நகர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் எம்எல்ஏ வந்து அந்த கேஸ் ஃபைல் பண்ணினார். அவர் தோத்தது வந்து 2021 வெறும் 137 ஓட்ல தான் நான் தோத்து போனேன். 1999 வந்து 96 வந்து வாக்காளர் பட்டியல்ல இருந்தது 2,08,349 பேரு. 25 வருஷம் கழிச்சு 2021 வாக்காளர் பட்டியல்ல இருந்தது வெறும் 2,45,005 பேர் தான். அப்ப 25 வருஷத்துல வெறும் 36,656 வாக்காளர்கள் தான் சேர்த்து இருக்காங்களா இந்த தொகுதியிலங்கிற ஒரு சந்தேகத்தையும் வைக்கிறார். அப்போ இந்த இடத்துல அதனாலதான் நான் சொன்னேன், இது அரசியல் கட்சிகளினுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பொதுமக்கள் உங்களை மாதிரி என்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் யார் ஒருத்தருக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமையும் தகுதியும் இருந்து அவங்க இந்த எலெக்ஷன் ரோல்ல இல்லைன்னா அந்த பழியும் குற்றச்சாட்டும் எலெக்ஷன் கமிஷனை தான் சார்ந்தது. நாளைக்கு அவங்களை தான் நம்ம கேள்வி கேட்போம். ஏன்னா ஆளுங்கட்சி யாரு வேணா வரலாம், யாரு வேணா மாறலாம், அதை பத்தி நம்ம கவலை இல்லை. அப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுடைய சரியான வேலையை செய்யணுங்கும் போது அவங்களுடைய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமையையும் பரவலையும் அவங்க யூஸ் பண்ணி இந்த எஸ்ஐஆர் செய்யும் போது அதை நம்ம வரவேற்கணும். இதுல முறைகேடு வந்துருமாங்கிற ஒரு சந்தேகம் வரும்போது அந்த முறைகேடுகளை கண்காணிச்சு தடுக்கிறதுக்கு தான் அவங்க வந்து இன்னைக்கு அரசியல் கட்சிகளையும் இதுல ஈடுபடுத்தி தான் செய்யறாங்க. அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர்ஸ் மட்டும் இல்ல. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அதிமுகவும் வந்து இதுல இன்னொரு என்ன சந்தேகம் எழுப்புறாங்கன்னா, இப்ப திமுக மட்டும் சந்தேகம் இருக்கலாம், அதிமுக என்ன எழுப்புறாங்க, இல்ல இது வந்து எக்ஸிக்யூட் பண்றது வந்து மாநில தேர்தல் அதிகாரிகள் தான் பண்ண போறாங்க. அப்ப இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து ஏதாவது பூதல் பண்ணிட்டா என்ன பண்றதுங்கிறது ஜெயக்குமார் அவர்கள் பேசுறாரு. அப்போ இவங்க வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்றதும் அவங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்றோம். அதனாலதான் நான் சொன்னேன் அரசியல் கட்சிகள் சொல்றதை பத்தி நமக்கு கவலை இல்ல. அப்ப இங்க யாரையோ ஒருத்தரை நம்ம பண்ணும் போது நமக்கு டைம் ஃப்ரேமுக்கு நீங்க கொடுத்த விளக்கம் வந்து போதுமானதா இருக்கா? டைம் ஃப்ரேம் அவங்க வந்து இப்ப அவசர கதியில் நடக்குது, மழை காலமா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சிஎம் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு வந்து நம்ம இதுல பாயிண்டா எடுத்துக்கலாம்? டிஎம்கே வலியுறுத்தி சொல்றது வந்து இது ரொம்ப அவசர கதி, எப்படி வந்து கரெக்டான இதை எடுக்க முடியும், அப்ப அவங்க தோதுக்கு எடுத்துட்டு போயிருவாங்கன்றது அவங்களோட பாயிண்ட். இல்ல இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா நான் போன தடவை பீகாருக்கு பேசும்போது கூட சொன்னேன், அப்ப வந்து ஜூன் ஜூலைல தான் அவங்க பண்ணுனாங்க. இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5வது மாசம் நவம்பர் எடுத்தீங்கன்னா 5வது மாசத்துல எலெக்ஷன் அங்க. இப்ப நமக்கு வந்து இந்த நவம்பர் டிசம்பர்ல எடுக்க போறாங்க, ஏப்ரல் மேல எலெக்ஷன். இது 5வது மாசம். என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னும் இதை முன்னாடியே செய்யலாமா? தாராளமா செய்யலாம், தவறு கிடையாது. ஏன்னா நீங்க வந்து இப்ப இது வந்து ஜனவரியில வந்து இன்னொரு எக்ஸசைஸ் அவர் அந்த சம்மரி ரிவிஷனை பத்தி பேசினாரு இல்லையா? அந்த சம்மரி ரிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் பண்ணி ஜனவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு எலக்டரல் ரோல் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. எல்லா மாநிலத்திலயுமே ஜனவரி மாசம் 1ஆம் தேதி ஒரு எலக்டரல் ரோல் பப்ளிஷ் பண்றாங்க. ஆனா இப்ப அவங்க பண்ண போறது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கறனால அந்த சம்மரி ரிவிஷனுக்கு இதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அவர் முருகானந்தம் சார் வந்து ஒரு டவுட் ஒன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு வயதான ஒரு நபர் இருக்கிறாரு, ஒரு 80 வயசு ஒரு 85 வயசு உள்ள ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட வந்து இந்த ஆவணத்தை வந்து கொண்டு போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை இந்த ஆவணங்கள் அவங்க கிட்ட இல்லாம இருந்து அவங்களுடைய ஓட்டு உரிமை வந்து பறிபோகிறா, என்ன பண்றது, அவங்களே நீங்க கருத்துல கொள்ளணும்னு கேட்டிருந்தாங்க.
அவர் முருகானந்தம் எழுப்புறது வந்து நியாயமான கேள்வி. இப்ப அந்த மாதிரி 82 வயசு 80 வயசுக்கு மேல ஆனவங்க எல்லாம் 2002 2004 அந்த கடைசி 8வது ரிவிஷன் SIR பண்ணாங்க பாருங்க, அப்பயே அவங்க வாக்கு அளிச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப 80 வயசு ஆனவங்க அன்னைக்கு வாக்கு இல்லாம இருந்திருக்க மாட்டாங்கல்ல. அப்ப இந்த கடைசி SIRல உங்களுக்கு வாக்குரிமை இருந்துச்சுன்னா அவங்க எந்த டாக்குமெண்ட்டுமே சப்மிட் பண்ண வேண்டியது இல்ல. அதனாலதான் இந்த கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த கட்சி என்ன சொல்லுது, அந்த கட்சி என்ன சொல்லுதுங்கிறது மட்டும் கட்சி சார்பாக நம்ம போய் எதையும் அணுகாம, நமக்கு இன்னைக்கு போய் இன்டர்நெட்ல அடிச்சீங்கன்னா இன்னைக்கு ஏராள உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க எந்த சந்தேகம் இருந்து அடிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு கடகட பொக்குது இன்ஃபர்மேஷன். அப்ப நமக்கு இவர் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி, அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, 80 வயசு ஆனவர் 2002 ஒரு ஓட்டு போட்டிருக்க மாட்டாரு. ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 60 வயசு இருக்கும். அப்ப அந்த 82 வயசு இன்னைக்கு ஆனவர் அன்னைக்கு 60 வயசுல ஓட்டு போட்டு இருந்திருப்பாருல்ல. அப்ப அந்த 2002 லிஸ்ட்லயே அவருடைய பேர் இருந்திருக்கும். அப்படி இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து எந்த டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது நீங்க அந்த 11 டாக்குமெண்ட் 12 ஆதாரையும் சேர்த்து இப்ப 12. அப்ப இன்னைக்கு இந்த 12 டாக்குமெண்ட் கூட இல்லாம ஒரு குடிமகன் ஒரு மாநிலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அது அந்த மாநில அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட களங்கம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. எந்த விதமான இந்த மாதிரி ஒரு சான்று கூட இல்லாம ஒரு மாநிலத்துல ஒரு குடிமக்கள், தமிழ்நாட்டுல ஒரு நம்ம வந்து எவ்வளவு முன்னேறிய மாநிலம்ங்கிறோம், அந்த மாநிலத்தை விட நாங்க எப்படி இருக்கோம், நம்ம வந்து வெளிநாட்டு கூட தான் நமக்கு காம்படிஷன் சொல்றோம். அப்ப தமிழ்நாட்டுல வாழக்கூடிய மக்கள் இந்த 12 டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட் கூட இல்லைன்னா அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை நம்மளுடைய இதுவரைக்கும் ஆண்ட அரசாங்கங்கள்னா எந்த கட்சியும் நான் ரேஷன் கார்டை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்கல்ல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், அதையே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல ரேஷன் கார்டை வச்சு மகளிர் உரிமை தொகை கூட கொடுக்கறது இல்ல. ஏன் ரேஷன் கார்டை மட்டும் வச்சு மகளிர் உரிமை கொடுக்கறது இல்ல? ரேஷன் கார்டுல எவ்வளவு பூதல் நடந்திருக்குங்கிறது எல்லா அரசாங்கங்களுக்கும் தெரியும். அப்ப அதுல வந்து ஒவ்வொரு தடவையும் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி எத்தனை ரேஷன் கார்டுகளை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு கண்டினியூஸ் ப்ராசஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல எப்பிக்க கூட நீங்க ஏன் எடுத்துக்கலன்னு கேட்டாங்க. ஆனா நான் வந்து அந்த பீகார் டைம்ல சொல்லியிருந்தேன், இப்ப கரெக்ட் பண்ண போறதே எப்பிக்க தான். அப்ப நீங்க எதை சரி செய்யறீங்களோ அதையே நீங்க எப்படி ஆவணமா எடுத்துக்க முடியும்? ஆனா ஆதாருக்கு நான் வந்து கட்டாயம் நான் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா இப்ப முருகானந்தம் சொல்ற மாதிரி, துரை சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க ஆதாரத்தை அடிப்படையா வச்சு நீங்க இதுல ஆதாரம் இணைங்க அதுல ஆதாரம் இணைங்கும் போது ஏன் வந்து ஆதாரம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எடுக்க கூடாதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதை சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அது 12வது டாக்குமெண்டா இன்னைக்கு ஆதாரம் வந்து 11+1 ஆதாரம் அது உள்ளார வந்திருக்கு. அப்போ இது வந்து எந்த ஒரு குடிமகனா இருந்தாலும் இந்த 12 டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கட்டாயம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அது நம்ம மாநிலத்தை இதுவரைக்கும் ஆட்சி அதனுடைய அவலட்சணமா தான் நம்ம பார்க்கணும். சரி துரை, இதுல கடைசி பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த 12 ஆவணங்கள்ல ஒரு ஆவணங்கள் கூட இல்லாம தமிழ்நாட்டுல வந்து யாராவது இருந்தாங்கன்னா அது ஸ்டேட் கவர்மெண்டோடைய தோல்வி. அதாவது நாங்க இவ்வளவு பேரை படிக்க வச்சிருக்கிறோம், இவ்வளவு பேருக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துருக்குறோம். இப்போ இன்னைக்கு காலையில சிஎம் பேச்சில் கூட அதான் இருந்துச்சு, தொழில்துறையில வந்து ஒரு பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தியிருக்கிறோம், கல்வித்துறையில ஒரு பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேருக்கு கல்வி சார்ந்த ஆவணங்கள் இருக்கு, எத்தனை பேருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, எத்தனை பேருக்கு வந்து ஆதார் கார்டை இங்கே வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு வந்து எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க. இதில் எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் ஒரு தமிழ் குடிமகன் வந்து இந்த நாட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் தான் வந்து கலங்கம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட். நாங்கள் வந்து ஒரு ஆவணத்தை கேட்குறோம், அந்த ஆவணமே உங்ககிட்ட இல்லை, அதில் 12 ஆவணம் சொல்கிறோம், அந்த 12ல் ஒரு ஆவணம் கூட இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்கனவே இருக்க ஸ்டேட் கவர்மெண்டோடைய தோல்வி அப்படின்றது ஒன்று சொல்றாரு. இது எல்லாத்தினுடைய ஒரு பொதுவான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து நீங்க எந்த தொகுதியை சார்ந்தவர்? நான் கெங்கவள்ளி. புரியல. கெங்கவள்ளி. இப்போ கெங்கவள்ளியில எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க நீங்க உங்களுடைய முகவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இந்த தெருவில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றது உங்க ஊர்ல உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த தெருவுல இருந்து யாராவது ஒருத்தவங்க பேர் விட்டு போகுது அப்படின்னு சொன்னா டிஎம்கே முகவர் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு, காங்கிரஸ் முகவர் கண்டிப்பா சும்மா இருக்க போறது கிடையாது. அப்போ பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து இந்த தெருவில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா ஓட்டு போட வரும்போது நீங்க ஒருத்தர் பேரா வந்து ஒருத்தர் வீட்டுக்கு நீங்க கரெக்டான டைமுக்கு போறீங்க, அதே நேரத்தில் யாரெல்லாம் வரலன்றதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இத்தனை தேர்தலில் திமுக வந்து இங்க வெற்றி பெற்றிருக்கு, மாநில அரசாங்க அதிகாரிகள் வந்து இங்கே வேலை செய்ய போறாங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து மாநில அரசுக்கு இந்த விஷயத்துல வந்து சாதகமா இருக்கக்கூடிய பட்சத்துல எங்க பாஜக அதுல மூக்க நுழைக்கும் அப்படின்றது உங்களுக்கு சந்தேகம்? கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ் தான். ஆனால் அங்கே தான் ராகுல் காந்தி பெரிய அளவுக்கு ஸ்கேம் வந்து வெளிப்படுத்தினார். நீங்கள் சொல்கிறீங்க, பத்திரிகையாளர் சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, மேடம் கூட சொன்னாங்க, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் ஏன் பதறீங்க,
உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்டாலே உடனே பதறேன்னு சொல்ல வேண்டாம். கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்த மகதேவபுரான்ற தொகுதியில 2 முறை வாக்களிச்சதுக்காக வாக்களித்தார் ஒருத்தர் அப்படின்ற ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்துறார் ராகுல் காந்தி. அதுக்கு என்ன பதில்? அதுக்கான பதிலை இதுவரையிலும் சொல்லலை. நீங்க ஒரு டாக்குமெண்ட் கேட்குறீங்க, 12 டாக்குமெண்ட் கேட்குறீங்க, அதுக்கான கால அவகாசம் எங்களுக்கு குறைவா இருக்கு, அதுக்கான கால அவகாசம் நீங்க உள்ள புந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படின்றத எங்களோட குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாம இவர் யார், ஞானேஷ்குமார் யார்? அவர் அவர் வந்து குஜராத்தில் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் கூட பணியாற்றுறவர். அவர் யாரோட சார்பாக இங்கே வேலை செய்கிறாருன்றதான் நீங்கள் பார்க்கணும். அவரோட நியமனமே முறைகேட்டில் இருந்துச்சு அப்படின்றத எங்களுக்கு குற்றச்சாட்டு. அவரோட நியமனமே சரியான முறையில் நியமனம் அவரை நியமிக்கலை, அரசியலமைப்பு சாசன முறைப்படி அவரை நியமிக்கலை அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு அவர் மேலே. அவர் யார் சார்பாக இந்த வேலையை இங்கே செஞ்சுட்டு இருக்காரு? அவருக்கு பின்னாடி அவர் பாஜகவோட குரலா அவர் இங்கே என்னென்ன வேலைகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார்ம் 7 எடுத்துக்கங்க. ஃபார்ம் 7 ஃபார்ம் 6 இருக்குது அப்படின்னாரு. ஃபார்ம் 7ல் 18 வயதுலேருந்து 25 வயதுக்கு உட்பட்டவங்க தான் சேர்க்கணும்னு ஒரு கட்டாயம் இருக்குது. 88 வயசுல 89 வயசுல இருக்கவங்க எப்படி சேர்க்கப்பட்டாங்க? அதற்கான பதில் இன்னொரு தேர்தல் ஆணையம் தர மறுக்குது. கேட்டோம்னா நீங்க வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்க, நாங்க பதில் சொல்றோம். ரொம்ப மெத்தனமா யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு பதில் வந்து தான் வந்து பெரிய அதிகாரம் படைச்சவன், தான் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லைன்ற ஒரு ஆணவ போக்கு காட்டுது. அந்த ஆணவ போக்கு பின்னாடி தான் பாஜக இருக்கு. பாஜக இந்த ஆணவ போக்கு பின்னாடி இருந்துட்டு தேர்தல் ஆணையத்தை கையகப்படுத்திட்டு தேர்தல் ஆணையத்தின் மூலியமா தன்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யப்படுத்துறதுக்கு எல்லா முயற்சியில இங்க எடுத்துட்டு இருக்கு. நாங்க சொல்ல வரது அதுதான், நீங்க களத்துல வாங்க, நாங்க அதை ஃபேஸ் பண்ணிக்கிறோம். நீங்க எதை நோக்கி வரீங்கன்றதுதான் எங்களோட கேள்வி. உங்களோட முயற்சிக்கு வரும்போது நீங்க வந்து தெளிவா இருந்தீங்க. எங்களுடைய அதாவது பீகார்ல வந்து ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஒன்னு சொல்றாங்கல்ல, 65 லட்சம் அப்படின்னு ஒரு நம்பர் சொல்றாங்கல்ல, அந்த 65 லட்சம் அப்படின்றது தமிழ்நாட்டுல பாசிபிளா? வாய்ப்பே இல்லை. ஆனா அவங்க நோக்கி அதை நோக்கி வராங்க. ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு திமுக வந்து இருக்கிற இடத்துல கட்டமைப்பு எல்லா கட்சிகளும் வலுவான கட்டமைப்புகளோட தான் இங்க இருக்கு. கர்நாடகால இன்னொரு சந்தேகமும் இருக்கு. கர்நாடகால வந்து இவ்வளவு பெரிய மிஸ்டேக் நடந்திருக்குன்றத தேர்தலுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து அதை எப்படி பார்க்காம விட்டாங்க? அன்னைக்கு நீங்க எல்லாரும் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்களா? அவங்க எல்லாரும் அப்படி இல்ல. நீங்க இத கால அவகாசத்தோட இந்த கால அவகாசம் சரியான முறையில் அன்னைக்கு ரைஸ் பண்ணி, அதாவது ஒரு டைம் குஜராத் ஊபில பண்றேன்னு சொல்றீங்க. குஜராத் ஊபிக்கு கொடுக்கப்பட்ட குஜராத் ஊபில விடுங்க. இங்க இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து 2 மாசம் இருக்கு. அதாவது ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்கு அப்படின்றதுல டிசம்பர் 9ல இருந்து ஜனவரி 31 வரைக்கும் 2 மாத காலம் வந்து டைம் கொடுக்குறாங்க. நீங்க சுருக்கமா 1 மாத காலம் வச்சுக்கோங்க. இல்ல, நீங்க உங்களுடைய ஃபோர்ஸ் காங்கிரஸ் சேர்ந்த நண்பர் சொன்ன மாதிரி தான். நீங்க தேர்தல் நேரத்துல எலெக்ஷன் வேலையை பார்ப்பாங்களா, இல்ல யார் பேர் விடுபட்டுச்சுன்னு அது பின்னாடி சுத்திட்டு இருப்பாங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதுதானே தேர்தல் வேலை, வேற என்ன தேர்தல் வேலைங்கிறது அந்த கட்சி சார்ந்தது இருக்கு. நீங்க அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கிறதுக்கான கட்சி சார்ந்த வேலை. நீங்க வந்து டைம் ஃப்ரேம் கம்மியா இருக்கு. தேர்தல் வேலை அப்படின்றது மக்களுக்காக பார்க்க இவ்வளவு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க கடைசி காலத்துல தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு டைம் வேணும் அப்படின்றது ஏன் ஒரு 5 மாத காலம்? அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் டைம் இருக்கு. அவங்க பிப்ரவரி 7 அன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு வழக்கு தொடுக்குறீங்க. 8ஆம் தேதி அன்னைக்கு நீங்க சந்திப்போம், அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கும். உங்களோட மனநிலை எதை பிரதிபலிக்கிறதுன்றத எங்களோட கேள்வி. அதான் நீங்க பின்னாடி ஒரு மனநிலை, ஞானேஷ்குமார் வந்து பாஜக ஆதரவோட அந்த பதவிக்கு வராரு அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறீங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கு. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல கூட அவங்களுக்கு யார் சாதகமான அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்க தான் இன்னைக்கு வந்து பெரிய போஸ்டிங்ல இங்க இருக்க முடியும். ஏற்கனவே வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் வந்து அவங்க விசாரணை ஆணையத்தில் குறிப்பிட்ட 2 அதிகாரிகளுக்கு எப்படி பதவி உயர்வு கொடுத்தாங்கன்ற கேள்வி ஸ்டேட் கவர்மெண்ட்டை நோக்கி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி நீங்க அவங்க மேல வைக்கிறது சரிதான். அதாவது ஒரு ஆதரவான அதிகாரி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே சொன்ன மாதிரி. இப்ப இது ஒரு வரைவு பட்டியல், நிரந்தர பட்டியல் கிடையாது. உங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. நீங்க ஏன் வந்து பதட்டப்படுறீங்க? நீங்க கூலா வந்து எதிர்கொள்ளலாம். எங்களோட கேள்வி என்னன்னா, இது திருப்பி அந்த கால சம்பந்தப்பட்டதுதான். நீங்க டைம் இருக்கு, ஃப்ரேம் பண்ணிக்குவோம். நாங்க டெம்பரரி பட்டியல் வந்ததும் நீங்க நிரந்தர பட்டியலுக்கு டைம் இருக்கு. மக்கள் சார்ந்து 1000 பேருக்கு ஒருத்தர் அப்படின்றது வந்து நீங்க வந்து சொல்றீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு வந்து சிஎம் வந்து கொடுக்குறாரு. உங்க கட்சி தலைவரா வந்து ஒரு பயிற்சி வகுப்பு வந்து கொடுக்குறாரு. அப்போ ஒரு 1000 பேருக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அந்த 1000 பேர்ல இவங்க பேர்லாம் விட்டு போகுது. இந்த பையன் வந்து இவங்க வீட்டுல வந்து சென்னையில படிச்சுட்டு இருக்கான், இல்ல வேற ஊர்ல படிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற தகவல் நாங்க சொல்ல வரது அதான். அப்ப உங்களுக்கு எல்லா லட்சம் வாக்காளர்கள் பீகார்ல செஞ்ச மாதிரி ஒரு காலத்துலயும் தமிழ்நாட்டுல அவங்களோட எண்ணம் ஈடேறாது.
வாய்ப்பே இல்ல நான் சொல்றேன். இல்ல வாய்ப்பு இல்ல. ஆனா உங்களோட எண்ணங்கள் எதை நோக்கி வருது? நான் திருப்பி சொல்றேன், உங்களுடைய எண்ணங்கள் எதை ஃபைனலா நீங்க இதுக்கு முன்னாடி உங்களோட எதிர்கொள்ள தயார் அப்படின்னு ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். எதிர்கொள்ள தயார்னு தான் சொல்றோம். இல்லையே நீங்க அது மாதிரி சொல்றீங்க. இது வந்து தேவையில்லாத விஷயம், இது வந்து டைம் தேவையில்லாத விஷயம். நீங்க ஏன் சொல்றீங்க அத? தேவையில்லாத விஷயம். ஆக்கப்பூர்வமா தேர்தல் நடத்துறதுக்கு என்ன வழின்னு பார்க்காம குறுக்கு வழியில தேர்தலை நடத்தி அதுல வெற்றி பெறறதுக்கு என்ன வழின்னு பாஜக யோசிக்குது. தேர்தல் ஆணையம் சரி, இப்போ பிப்ரவரி 7க்கு பிறகு தேர்தல் ஆணையம் பாஜக மூலமா தேர்தல் ஆணையம் மூலமா குறுக்கு வழியில வெற்றி பெறறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சுட்டு தமிழ்நாடு அம்பலப்படுத்த வந்தா நீங்க இதை கேக்குறீங்க. கூலா வாங்க, கூலா தான் இருக்கும். இது எதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கும். நீங்க சொல்றது புரியுது. அதாவது அவங்க வந்து பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர்றாங்க, அதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். இது அம்பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? கர்நாடகாவில் என்ன செஞ்சாங்க, பீகார்ல என்ன செஞ்சாங்க, அதோட வெளிப்பாட தமிழ்நாட்டுல என்ன செய்ய நினைக்கிறாங்கன்றதுதான் எங்களோட வெளிப்பாடு. எங்களோட எண்ணம், எங்களோட கேள்வி அதை நோக்கி தான் இருக்கு. நீங்க அங்கெல்லாம் என்ன செஞ்சீங்க, அப்ப எதை நோக்கி இங்க வரீங்க? இதே எதுக்கு இது இந்த அவசர காலகட்டத்தில் ஏற்கனவே இருந்த ஸ்பெஷல் சம்மரி ரிவ்யூ அதை சொல்லும்போது அவர் பத்திரிகையாளர் சொன்னார், அது ஏற்கனவே நடக்கிறது தான். அதில் வந்து பெரிய அளவில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்றும் பண்ணலை. அதில் வந்து இது ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிப்போர்ட் தான் கரெக்டானது, ரிவ்யூ தான் கரெக்டானதுன்னு சொல்கிறார். ஆனால் எங்களோட கேள்வி, குஜராத்துக்கு இவ்வளோ காலகட்டம் இருக்குது, உத்தரப்பிரதேசத்துக்கு பண்ண போகிறோன்னு சொல்கிறீங்க, அதுக்கு காலம் இருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் கடைசியாக வந்து இந்த குழப்பத்தை ஏன் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வி. நீங்க உங்களோட பாஜக தமிழ்நாட்டில் எடுத்த தன் ஆட்சி அமைக்கணும்னு எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வி. அவங்க கால் ஒண்ணுன்னு நினைச்ச எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வி. இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை கையகப்படுத்திக்கிட்டு தேர்தல் ஆணையம் மூலமா ஏதாவது ஒரு சித்து விளையாட்டை பண்ண முடியுமான்னு பாஜக நினைக்குது. அந்த ஒரு காலம், அந்த ஒரு எண்ணம் எந்த காலத்தையும் ஈடராது. பீகார்ல செஞ்ச மாதிரி ஒரு எண்ணத்தை தமிழ்நாட்டில் செஞ்சிட முடியும் அப்படின்னு பாஜக நினைச்சுன்னா அதோட முட்டாள்தனம். பாஜக முட்டாள்தனம். அது ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் எப்படி பார்த்தாலும் உங்க சைடுல தான் பாசிட்டிவா இருக்க போகுதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதாவது எவ்வளவு பெரிய தடங்கள் வந்தாலும் ஓட்டர் லிஸ்ட்டை வந்து நாங்க கரெக்டா ரெடி பண்ணிடுவோம். திமுகவோட எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும். கேள்வி அதுதான், நீங்க எதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்ப எதை நோக்கி அங்க வரீங்க? குறிப்பிட்ட இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் பட்டியலின மக்களுக்கு எதிராகவும் அவங்களுக்கு வாக்கு செலுத்த விடாம தடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையா தான் பாஜக நடவடிக்கையா தான் பாக்குறது. சரி, இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் இப்ப இந்த குற்றச்சாட்டை வந்து பாஜக வந்து ஏத்துக்குதா? அதுக்கு முன்னாடி வந்து சிஏஏ கொண்டு வந்ததை பத்தி முருகானந்தம் சார் சொல்லியிருந்தாரு. அதே போல புல்டோசர் கொண்டு இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தின் மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் முருகானந்தம் வச்சிருந்தாரு. தேர்தல் ஆணையம் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்ற கேள்வி இவங்க செட் பண்ற நரேட்டிவா தான் நான் பாக்குறேன். இவங்க பீகாரை பத்தி பேசுறாங்க, கர்நாடகாவை பத்தி பேசுறாங்க, நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. போன எலெக்ஷன்ல ஒவ்வொரு தொகுதியிலயும் அவ்வளோ ஓட்டுகள் குறைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்ல 1 லட்சம், அது மாதிரி ஒவ்வொரு தொகுதியும் நம்ம பார்த்தோம்னா அத்தனை லட்சம் ஓட்டுகள் குறைஞ்சிருக்கு. அப்போ வெற்றி வாய்ப்பை நாங்க இழந்திருக்கோம். கரெக்டா? அப்போ நீங்க அதுக்கான பதில என்ன சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லல. இப்போ எனக்கு இது தரவு எங்க எந்த தொகுதியில குறைஞ்சது? நாங்க ரெக்கார்ட் வச்சிருக்கோம். அது நாங்க கூட்டம் நடந்து கோயம்புத்தூர்ல கூட்டம் நடந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்றது எந்த அதுக்கான கூட்டங்கள் நடைபெற்றது. அதுக்காக மக்களும் வந்தாங்க. அது எல்லாமே நம்ம பார்க்க தான் செஞ்சோம். நீங்க அப்ப அதுக்கான பதிலை நீங்க இது வரைக்கும் சொல்லல. அப்போ பீகார்ல 65 லட்சம் பேர் குறைச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க, 47 லட்சம் போலி வாக்காளர்கள் இருந்திருக்காங்களே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? உங்களுடைய பதற்றம், நாங்க இந்த மாதிரி 4.5 வருஷம் நல்லா ஆட்சி பண்ணோம், இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தோம்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு கேட்கக்கூடிய தைரியம் இல்லை. அதனால ஒவ்வொரு விஷயம் சிஏவா இருக்கட்டும், சிஐஆ இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், இடி ஆகட்டும், ஒவ்வொரு அமைப்புகள் மேலேயும் நீங்க அபாண்டமாக குற்றம் சாட்டி ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்றீங்க. எங்க பாஜகவுக்கு வந்து இங்க நேர்மை இல்லாத முறையில ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இத்தனை மாநிலங்கள்ல நாங்க ஆட்சி பண்றோம். சோ அதனால நாங்க ஸ்டெடியா எங்களுடைய திட்டங்களை சொல்லி நாங்க ஆட்சிக்கு வரவே தவிர இல்ல. இப்போ ராகுல் காந்தி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை வந்து முன் வச்சார், அப்பா பேர் வந்து மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் எப்படி நடக்குது? சில குளறுபடிகள் சில இடங்கள்ல சில குளறுபடிகள் நடக்கும் போது அதை கண்டிக்கிறோம். 47 லட்சம் பேருமே அந்த மாதிரி பொய்யா கொடுத்தாங்களா? இல்ல நீங்க இப்ப இன்னொரு விஷயம் சொல்றீங்க. அதாவது எப்படின்னா எத்தனை பேர் அந்த மாதிரி கொடுத்தாங்க? நீங்க எங்களுக்கு வந்து இத்தனை பேர் வந்து தவறா வெளிய போய் இருக்கு அப்படின்றத நீங்க கொடுக்குறீங்க. அப்ப அந்த 18 லட்சம் பேர் அவர் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து முன்வைக்கிறாரு. 18 லட்சம் பேரை வந்து
தேர்தல் ஆணையமே பார்த்துக்கிட்டு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வரல. உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போனதுக்கு பிறகுதான் ஒருவேளை அவங்க போகாம இருந்திருந்தால் தேர்தல் ஆணையம் அப்ப தேர்தல் ஆணையம் 18 லட்சம் 18 லட்சம் ஒரு கவர்மெண்டே மாத்தி அமைக்கக்கூடிய நம்பர். அதே 47 லட்சம் போலி வாக்காளர்களும் மாத்தி அமைக்கும் தானே. இந்த எஸ்ஐஆருக்கான 18 லட்சம் பேர் எஸ்ஐஆர் தோத்து போச்சா? இல்ல நான் என்ன சொல்றேன், எஸ்ஐஆர் நீங்க எதுக்கு எடுக்கறீங்க? சரியான முறையில ஆவணங்கள் கொடுத்த அப்புறம் தான் அவங்கள ஆட் பண்ணிருக்காங்களே தவிர. அப்ப அதுக்கு முன்னாடி அப்ப ஏன் அவங்க வந்து அந்த 18 லட்சம் பேரை முன்னாடி எப்படி மிஸ் ஆனாங்க? அப்ப எஸ்ஐஆர் தோல்வி தானே. 18 லட்சம் பேரை நீங்க நீக்கி இருக்கீங்களே தமிழ்நாட்டுல. ஐயா மேடம், நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க எஸ்ஐஆர் எதுக்கு எடுக்கறீங்க? வர முருகன் சார், எஸ்ஐஆர் நீங்க எதுக்கு எடுக்கறீங்க? டேட்டா கரெக்டா இருக்கணும்னு எடுக்கறீங்க. அதுல ஒரு 10,000 பேர் விட்டு போயிருக்காங்க அப்படின்னா நீங்க 7.5 கோடியில 10,000ன்ற நம்பர் வந்து ஒரு சின்ன நம்பர். ஆனா அப்படியே இருக்கக்கூடாது. 18 lakh அப்படின்றது நீங்க தொகுதியா பிரிச்சு போட்டாலும் பல நம்பர்ஸ், மொத்த கவர்மெண்டே மாறக்கூடிய வகையில சேஞ்ச் நடக்கக்கூடிய விஷயம். அது எப்படி ஒரு சாதாரண சில குளறுபடி அப்படின்னு எப்படி ஆகும்? அதுதான் அவங்க இப்ப கேள்வியா வைக்கிறாங்க. இங்க அது மாதிரி நடக்காதா? நீங்க சொன்ன அதே கேள்வியை தான் நான் அவங்க கிட்ட கேக்குறேன். 18 லட்சம்ன்றது வந்து ஒரு ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு நம்பர் நீங்க சொல்றீங்க. அதேதான் அப்போ 47 லட்சம் ஆட்சியை மாற்றக்கூடிய நம்பர் இல்லையா? கண்டிப்பா. அப்ப தவறுகள் எங்க நடந்தாலும் அதை மாற்ற வேணும். நீங்க அதை சரியா செஞ்சிருந்தா பிரச்சனை இல்லன்னு தான் கேள்வி. இப்போ ராகுல் காந்திக்கு நீங்க இவ்வளவு எவிடன்ஸ் கொடுத்திருக்கீங்கல்ல, அததான் சொல்றேன். அப்போ அதுக்கு தேர்தல் ஆணையம் முறையா பதில் சொல்ல மாட்டீங்க. நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சிருக்காங்கல்ல, நீங்க அப்போ அத ரைஸ் பண்ணனும். கண்டிப்பா அத ரைஸ் பண்ணாம நீங்க வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்த உடனேயே இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்கு, பாஜக தான் தூண்டி விடுதுன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்னு கேக்குறோம். கட்சிகள் அந்த மாதிரி தான் அரசியல் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். நந்தகுமார் சார் அதான் சொல்லி பேசினாரு, மக்களுக்கு இத பத்தி விளக்கணும் அப்படினு சொல்லி எந்த அமைப்பு எது பண்ணாலும் நீங்க வந்து நிக்கிறது பாஜக இருக்கு. ஆதார் கார்டை வந்து ஏன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலன்ற ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அக்செப்ட் பண்ணலாம்னு ஒரு இது கொடுத்தாங்க. பீகார்ல எவ்வளவு பெரிய இழப்பு ஒருவேளை ஆதார் கார்டோட இருந்திருந்துச்சுன்னா இல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? இப்போ அந்த தவறுகளுக்கு பின்னாடி வந்து பாடம் படிச்சு பண்றதுக்கு வந்து இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க பீகார் மாதிரி ஒரு மாநிலத்தை பத்தி பேசுறீங்க. அந்த மாநிலத்துல நீங்க அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய புரிதலை வச்சு பேசணுமே தவிர தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு பீகார் மாதிரியோ மத்த மாநிலங்களை வச்சு பேசுறதுல நியாயமே கிடையாது. நான் எலெக்ஷன் கமிஷன் பேசி பேசுறேன். இந்தியா முழுக்க தேர்தல் ஆணையம் போகுதானே? இல்ல நீங்க என்ன பண்றாங்களோ அதானே இங்கேயும் பண்ண போறாங்க. அந்த கேள்வி உடனே அது மாநிலத்தோட ஒப்பிட்டு பேசுறாங்க. இது என்ன மாநிலத்தோட ஒப்பிட்டு பேச முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே தேர்தல் ஆணையம் தான். இந்தியா முழுக்க ஒரே தேர்தல் ஆணையம். பீகார் ஒரு தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கு. இங்க நம்மளுடைய ஸ்டேட் ஆபீஷியல்ஸ் வச்சு வர்க் பண்ண உங்களுக்கு ஸ்டேட் ஆபீஷியல் மேல கான்ஃபிடன்ட் இருக்கா? உங்க தமிழ்நாடு அரசு தயார்னு சொல்லிட்டோம். தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் மேல நம்பிக்கை இருக்கா? கேள்வி என்னன்னா, எதையும் எதிர்கொள்றதுக்கு களத்துல தயாரா இருக்கு திமுக. முன்னாடி என்ன செஞ்சீங்க? 18 லட்சம் வாக்காளர்களை மீண்டும் சேர்க்க சொல்லி உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்த பிறகுதான் செஞ்சாங்க. இது போல ஒரு சூழல் மீண்டும் தமிழகத்துல அவங்க தொடர்ந்து படையெடுத்து தோத்து போறதுக்கான திமுக கூட்டணி சூழல் தான் இது. எப்படி இணைக்க முடியும்? தேர்தல் ஆணையம் தான் இணைக்க முடியும். நீங்க நீக்கிட்டா திமுக கூட்டணி எப்படி நீக்க முடியும்னு சொல்வீங்க. நாங்க வந்து இத சரி பண்ணனும்னு சொன்னா பிஜேபி தான் பண்ணுதுன்னு சொல்வீங்க. இது என்ன உங்க நியாயம்னு எனக்கு தெரியல. இல்ல நான் திரும்ப சொல்றேன். உங்க கூட்டணின்னு வரும்போது அது தேர்தல் கமிஷனா போய்டும். உங்க கூட்டணின்னு வரும்போது அது பிஜேபி ஆயிடும். இது என்ன எல்லாருக்கும் என்ன கேள்வினா, பீகார் வந்து ஒரு பெரிய பாடத்தை நாங்க நியமிக்க முடியாது. தேர்தல் ஆணையரை நாங்க நியமிக்க முடியாது. ஒண்ணு புரிஞ்சுங்க. தேர்தல் ஆணையருக்கு இம்யூனிட்டி கொடுத்து சட்ட திருத்தத்தை திமுக அரசோ காங்கிரஸ் அரசோ செய்யல. அந்த அந்த அயோக்கியத்தனத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. தேர்தல் அயோக்கியத்தனம் சொல்வீங்க. அவங்களுக்கு சுதந்திரம் முறைகேடு அயோக்கியத்தனம் தான். நீ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தேர்தல்கள்ல நடக்கிற தவறுகளுக்கு தேர்தல் ஆணையத்தை பொறுப்பாக்காம வேற யார பொறுப்பாக்க முடியும்? அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து அந்த தவறுகள் நடப்பதற்கான ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிருக்கு பாஜக அப்படின்னு சொல்றீங்க. அந்த ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிருக்கீங்க. தேர்தல் ஆணையர்கள் நியமனத்துல இருந்தே நீங்க வந்து அந்த முறைகேடு பண்றீங்க. காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தை தவறாக பயன்படுத்தி வந்தது. அதனால ஏனா அவர்கள் முழு அதிகாரத்தோட செயல்படும் போது அவருக்கு செக் வைக்கிறதுக்கு 2 பேரை நீங்க போடுறீங்க. சரியா? சோ அந்த மாதிரி எந்த செக்மேட்டும் இல்லாம தேர்தல் ஆணையம் சுயமாக சுதந்திரமாக ஒருவரா இருக்கும்போது அது என்ன ஆயிடும்னு சொன்னா ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுங்க. சொல்றேன், நீங்க எது பண்ணாலும் அது கரெக்ட், பிஜேபி எது பண்ணாலும் அது தப்பு, அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிங்க. உச்சநீதிமன்றம் போய் தான் நாங்க எங்களோட நீதியை என்ன சொல்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் மேல கம்ப்ளைண்ட் சொல்றேன்ற பேர்ல பிஜேபி
பட்டியலணி சமுதாயத்துக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் எதிரா இருக்குன்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டை தான் சொல்றீங்க. நீங்க ஒரு நரேட்டிவ தான் செட் பண்றீங்களே தவிர நீங்க சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இல்ல நீங்க சொல்றது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, அவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நீங்க சொல்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா பீகார் மாநிலத்தில் நடந்த தவறுகள் எதுவுமே தமிழ்நாட்டுல நடக்காது அப்படின்னு சொல்றீங்க. இல்ல பீகார் மாநில தவறே நடக்குது. அத நான் என்ன சொல்றேன், எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. கண்டிப்பா. ஓகே, இதுல நாங்க பண்றதுக்கு எதுவும் கிடையாது. உங்களோட அபிஷியல்ஸ் வச்சு தான் நீங்க பண்ண போறீங்க. பேசிக்கா ஒரு क्वेश्चन, அதாவது ஒரு அப்பா பேர் இருக்கிற இடத்துல ABCD அப்படினு இருக்கு, பேர் இருக்க வேண்டிய இடத்துல XYZ ன்னு இருக்கு. இத எப்படி தேர்தல் ஆணையம் வந்து அக்செப்ட் பண்ணுதுன்னு கேக்குறோம். ஒரே அட்ரஸ்ல 1000 பேர் அது எப்படி அக்செப்ட் பண்றாங்கன்னு கேக்குறோம். இல்ல அத தான் சொல்றேன், சில இடங்கள்ல சில தவறுகள் அது தமிழ்நாட்டுல நடக்காதுன்னு நானும் நம்புறேன். தமிழ்நாட்டுல நடக்காது நாங்களும் நம்புறோம். ஏன்னா சில தவறுகள் ஏற்கனவே நடந்திருக்கு. 24ல நடந்திருக்கு. அதனால நடந்ததனால தான் பல ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்குங்க. தரவு இல்லாம தான் நாங்க பேசுறோம். நாங்க ஃபீல்ட்ல இருந்தோம். இல்ல எந்த பகுதின்னு சொல்லுங்க. கோயம்புத்தூர் எக்ஸாம்பிள் எல்லாரும் இல்ல இப்ப 2023 ஈரோடு இடைத்தேர்தல்ல நடந்த பிரச்சனைகள் வந்து அதுலயும் சொல்லி 40000 பேர் வந்து மாறி போயிருக்காங்க, 8000 பேர் இறந்தவர்கள் பேர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூ வந்து அப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கும்போதே வந்துச்சு. அப்பவும் டிஎம்கே வந்து அமைதியா தான் இருந்தாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் பண்ணணும் அப்படின்னு வரும்போது ஏன் உடனடியா அதை வந்து ரியாக்ட் பண்ணி நீங்க தான் ஃபீல்ட்ல நீங்க ஃபீல்ட்ல வந்து அதை எடுத்துக்கிறது ரெடியா இருக்கா இல்லையா? இறந்தவர்களையும் புதிதாக வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டியவங்களுக்கும் ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 இருக்கு. அதை ஏற்கனவே அவங்க சரியான முறையில் செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களோட கேள்வி என்னன்னா, தேர்தலுக்கு ஒரு 5 மாதத்திற்கு முன்னாடி ஒரு மாநிலத்திலையும் போய் நான் இதை செய்ய போறேன்னு நிற்கிறது புறவாச வழியா வீட்டுக்குள்ள நுழையத்துக்கு சமம். நீங்க உங்களுக்கான கால அவகாசம் எடுத்துருக்கணும். நீங்க இதை நீங்க செய்யறதுக்கான காலம் 2024 உங்க MP எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்க அதை செஞ்சு பிரதமருக்கான தேர்தல் முடிஞ்ச உடனே அதை செஞ்சிருக்கணும். இப்ப 5 மாதங்களுக்கு முன்னாடி நாங்க அதை செய்ய போறோம் அப்படின்னு நிக்கிறது, எல்லாரும் அதாவது வேலையா இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்மளோட விளையாட்டெல்லாம் காமிச்சு நம்ம இந்த வெற்றி பெற்றோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில பாஜக இதை செஞ்சுட்டு தேர்தல் ஆணையத்தில். அதாவது இந்த காலகட்டம் போதும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அது எப்படிங்க நினைக்க முடியும்? பாஜக வந்து உத்தரப்பிரதேச குஜராத்துக்கு அந்த காலகட்டம் கொடுக்கலையே. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த காலகட்டம் யார் சொன்னா உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த காலகட்டம் போதும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சார்பா பேசுறது எந்த விதத்துல? தேர்தல் ஆணையம் சார்பா பாஜகவுக்கு இந்த காலகட்டம் போதும் பாயிண்ட் வெளிய வரட்டும். நீங்க வந்து இந்த காலகட்டம் பத்தல முடியாது செயல்படுத்த முடியாதுன்னு சொல்றது உங்க கருத்தா இருக்கலாம். அது உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேர்தல் ஆணையம் நினைச்சிருக்கலாம் இந்த டைம் லிமிட் தேர்தல் ஆணையம் செஞ்சா அது உண்மையின் பேர்ல அவங்க என்ன கேக்குறாங்க? தேர்தல் ஆணையம் செஞ்சா உண்மையின் பேர்ல டைம் பீரியட் கேட்க கூடாதா? இது தவறு செய்றீங்கன்னு சொல்ல கூடாதா? சொன்னா பதறீங்கன்னு அர்த்தமா? இது எல்லா மாநிலத்திலும் இந்த வேலைய நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல உங்களோட எல்லாம் லீடரா இருந்தா நாங்களும் சொல்றோம். நீங்க அது உங்களுக்கான இந்த பாசிபிலிட்டிஸ் தமிழ்நாட்டுல இல்ல. சொல்லுங்க. அது உங்களுடைய ஆசை. முருகானந்தம் சொல்லுங்க. அதாவது 47 லட்சம் வாக்காளர்கள் போலியா இருந்தாங்க. அப்படி அதுல வந்து 18 லட்சம் பேர் சேர்த்திட்டோம். 68 லட்சம் பேர்ல மிச்சம் 47 லட்சம் பேர் போலி அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபி முடிவு பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, போலினே வச்சுக்கலாம். அப்ப அந்த போலி வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பீகார் எம்பிக்கள் ராஜினாமா செஞ்சிடணும்ல. பீகார்ல என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்ற எல்லா இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் யாருமே இல்லையா? அப்ப நீங்க ரிசைன் பண்ண வேண்டியதுதானே? தயாருங்க, நீங்க ராஜினாமா பண்ணுங்க, நாங்க ராஜினாமா பண்ண தயாருங்க. ஏன் நீங்க பண்ணுங்க. அதாவது யார் குற்றச்சாட்டு எழுப்புறாங்களோ அவங்க ராஜினாமா பண்ண சொல்றது ரொம்ப விசித்திரமா. குற்றச்சாட்டு எழுப்புறவங்க ராஜினாமா பண்ண சொல்லுவாங்க. கேளுங்க, நான் என்ன சொல்றேன், 47 லட்சம் பேர் வந்து போலியாக இருந்தாங்கன்னா அப்போ நிதிஷ்குமார் தலைமையில் இருந்த கவர்மெண்ட் போலி வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இல்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் தான் ஒண்ணு. ரெண்டாவது இந்த 47 இந்த இது இருக்கு இல்லையா, இந்த அஸ்ஸாம்ல மட்டும் நீங்க ஏன் அதை பண்ணல அப்படிங்கிற கொஸ்டினுக்கு பதிலே வரல. குஜராத்துக்கு எவ்வளவு டைம் வேணாலும் கொடுத்து நீங்க எஸ்ஐஆர் பண்ணலாம். ஆனா தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு 1.5 மாசம் முன்னாடி சுடுதண்ணியில கால வச்ச மாதிரி தான் பண்ணணும். இதெல்லாம் என்ன நியாயம்னு கேட்கிறேன். ரெண்டாவது, நீங்க ஏன் பிஜேபிக்கு வந்து லிங்க் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. ராகுல் காந்தி வந்து தேர்தல் வாக்காளர் பட்டியல் இருக்கிற முறைகேட்டை பத்தி பிரஸ் மீட் கொடுத்த 1/2 மணி நேரத்துல அனுராக் தாக்கூர் எதுங்க வர்றாரு? அனுராக் தாக்கூர் தேர்தல் ஆணையத்தினுடைய இவரா ஸ்போக்ஸ் பர்சனா? நீங்க ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன்ல தோத்துட்டீங்கன்னா மெஷின் சரியில்லைன்னு சொல்றீங்க. ஜெயிச்சுட்டா அப்ப உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க பேசிக்கிறீங்க. என்ன முறைகேடு நடக்குதோ உடனே வந்து எது முறைகேடு நடக்குதோ அந்த முறைகேடு அமலப்படுத்துறோம். அதாவது திமுக கூட்டணி, அதாவது இந்தி கூட்டணியில இருக்கவங்க மட்டும் தான் ஹரிச்சந்திரர்கள், எதிரில இருக்கவங்க எல்லாம் பொய்யை தவிர வேற எதுவும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் நீங்க செட் பண்றீங்க.
போய் தான் பேசுறீங்க. நீங்க சொல்றதுனால அது பொய் ஆயிடாது. இல்ல 24 இல்ல நீங்க இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றீங்க. இல்ல 21 தேர்தல்ல வந்த 24 தேர்தல்லையோ வாக்காளர் பட்டியல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு நீங்க வந்து இப்ப ராகுல் காந்தி கிளைம் பண்ண பிரஸ் மீட் பண்ணி பண்ணார்ல, அது மாதிரி வந்து நீங்க எங்களுடைய மாநில தலைவரா இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் பேசினாரு, பிரஸ் மீட் கொடுத்தாரு. அண்ணாமலை என்ன பண்ணாரு? ராகுல் காந்தி சொன்ன மாதிரி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு இத்தனை ஓட்டு போலி, இவங்க எல்லாம் 4 தடவை ஓட்டு போட்டிருக்காங்க, இவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாரா? அல்லது அவர்கிட்ட அஃபிடவிட் கேட்டாங்களா? நீங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி எப்படியா ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணீங்க. எங்களுக்கு நரேட்டிவ் செட் பண்ணனும்னு அவசியம் இல்ல. நாங்க உண்மையா சொல்றது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட வேண்டிய அவசியம் இல்லங்க. அப்புறம் என்னங்க ஃபீல்ட்ல எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணவங்க சொல்றாங்க இத்தனை ஓட்டு போயிருக்கு. உங்களுக்கு எப்படி உண்மையை நீங்க சொல்றீங்களோ அதே உண்மையை தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சொன்னா உண்மை, நாங்க சொன்னா கற்பனையா? நீங்க சொன்னா உண்மை, நாங்க சொன்னா கற்பனையா? 16 லட்சம் வாக்காளர்கள் சேரணும் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு சேர்த்த பிறகு அத நாங்க வந்து கற்பனையில சொல்றோம், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்றது எந்த விதத்துல எந்த விதமான பார்வை? என்ன கேள்வி வருது? இல்ல என்ன கேள்வி வருது? அதாவது நீக்கப்பட்ட மக்கள்னா வந்து எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவை வந்து காங்கிரஸ் எடுத்து அதை வெளியிடுறாங்க. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு அது குறித்த ஒரு சந்தேகம் ஒன்று வெளியில வருது. அதாவது பீகார்ல இந்த மாதிரி நடந்திருக்கு. இதே தேர்தல் ஆணையம் தான் இப்போ நமக்கும் அதை பண்ண போறாங்க. அப்போ நமக்கு இது சரியா பண்ணுவாங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி, இருந்தாலும் உங்களோட மோட்டோ என்ன, ஏன் இவ்வளவு வேகமா பண்றீங்க, இது முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியதானே அப்படின்னு நாங்க பதில் சொல்றோம். நீங்க பீகாரை பத்தி இவ்வளவு பேசுறீங்க, தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க வாயை திறக்கல. ஒண்ணு நீங்க இவ்வளவு பிரச்சனை வருது, அப்ப நீங்க உங்க கற்பனையை சொல்றீங்க. பட்டியலினத்து மக்களுக்கு அவங்களுடைய ஓட்டை இது பண்ண போறீங்க, நீக்க போறீங்க, இஸ்லாமியருடைய ஓட்டை நீக்க போறீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது உங்க கற்பனை தானே? கற்பனை கிடையாது, இது கற்பனை தானே. பாஜக என்ன இருக்கு? பாஜகவோட மூவ் எப்படி இருக்கு? காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செஞ்சது யாரு? யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்தது யாரு? எல்லாமே நல்ல விஷயம் தானே. பசு பாதுகாவலர்னு சொல்லி இஸ்லாமியர்கள் வதைக்கிறது யாரு? இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நல்ல விஷயமாவும்? எப்படி ஒருத்தனோட உணவுங்கிறது அவனோட தனிப்பட்ட உரிமை, அவன் இதுதான் சாப்பிடணும், அவனை கொல்றது எந்த விதத்துல நியாயம்? இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்க வீடுகளை இடிக்கிறத உச்சநீதிமன்றம் கொண்டு தான் அதை தடுக்கிறது. இந்த டாக் லைன்லயே நீங்க பேசிட்டே இருக்கீங்க. நீங்க பண்றத சொன்னா இல்ல தமிழ்நாட்டுல வந்து நீங்க பண்றத சொன்னா நீங்க டாக் லைன்ல பேசுற உண்மை களத்துல நடக்கிற உண்மை இல்ல. ஓகே, கோர்ட் தலையிடுது, உச்சநீதிமன்றம் தலையிட்டு பதில் பேசுது. வரேன். பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுல வந்து அந்த கட்டமைப்பு இருக்கு, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, டிஎம்கேல இருக்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. எப்படி பார்த்தாலும் இதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான செயல்பாடுகள் இருக்குமா அப்படின்றது தெரியல. மீட்டிங்க்கு பிறகு தான் வந்து அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியும். ஸோ அதனால பார்ப்போம், எல்லா கட்சியினருமே வந்து சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து எவ்வளவு தூரம் வந்து முறைப்படுத்தி எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். சொல்லி தள்ளி போடணும். இப்ப இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வச்சு இவங்க எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணணும், இதுதான் இவங்களுடைய எண்ணமா இருக்கு. ஓகே, நந்தகுமார் சார் சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல இப்போ இவங்களுக்கு வந்து அவசரகதி திருப்பி அதே தான் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த அவசரகதியில வந்து ஏன் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. அவங்க சைட்ல வந்து ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு மறுபடியும் நீங்க வந்து எலெக்ஷனை அணுகிறதுக்கு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. எனவே இந்த எஸ்ஐஆர் அப்படின்றத வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கட்டமைப்பு முறையாக இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்கள மீறி தமிழ்நாட்டில் தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா, இப்ப ஏன் வந்து அவசரமா பண்றாங்கும் போது ஒரு எந்த ஒரு அமைப்புக்குமே ஒரு தலைவரா வர்றீங்க. இப்ப ஒரு கம்பெனில கூட ஒரு ஹெட் மாறிட்டாருன்னா அந்த கம்பெனியினுடைய நடவடிக்கை எல்லாம் மாறும். ஒரு அரசியல் கட்சியிலயும் தலைவர் மாறிட்டாங்கன்னா அவங்களுடைய அரசியல் கட்சி நடவடிக்கைகள் எல்லாம் மாறும். அந்த மாதிரி இப்ப ஞானேஷ்குமார் வந்து எப்ப பதவிக்கு வர்றாருன்னா பிப்ரவரி 2025 தான் அவர் பதவிக்கு வர்றாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் பாக்குறது வந்து என்னுடைய பார்வையில் என்னன்னா, கடந்த 25 வருஷமா வந்து 21 வருஷமா எஸ்ஐஆரே பண்ணாம இருக்குது, நம்ம பண்ணணுங்கிறத வந்து நம்ம கேள்வி கேட்கணுங்கிற அவசியம் இல்ல, நல்ல முனைப்பு பண்ணுங்க. ஆனா இப்ப துரையோ வந்து முருகானந்தமோ சொல்ற மாதிரி வந்து ஏன் இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாமே, எனக்கு உடன்பாடுதான் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவர் வந்ததே பிப்ரவரி தான். அப்ப வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி குறிப்பா எப்பயுமே இந்த எஸ்ஐஆர் பண்றதுங்கிறது வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டாவது வந்து முருகானந்தம் வந்து இன்னொரு தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தார், அசாம்ல வந்து ஏன் இதை இப்ப பண்ணல அப்படின்ட்டு. இப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நேயர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அசாம்ல இருக்கக்கூடிய குடியுரிமையும் இந்தியாவுல மத்த மாநிலங்கள் இருக்க குடியுரிமையும் கொஞ்சம் சற்று வித்தியாசப்பட்டது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, அசாம்ல வந்து பங்களாதேஷியினுடைய ஊடுருவுகள் அதிகம். அதை வச்சு பார்க்கும்போது ஜனவரி 1ஆம் தேதி 1966க்கு முன்னாடி வந்த எங்க பங்களாதேஷியா இருந்தாலும் அவர்கள் அசாம்ல இருக்கும்போது அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டாகிவிட்டது. எந்த கேள்வியும் இல்லாம அவங்க பங்களாதேசிகளா இருந்தா கூட ஜனவரி 1, 1966க்கு முன்னாடி
வந்திருந்தாங்கன்னா அவங்க இந்தியர்கள் தான் அக்செப்ட் பண்ணணும். அடுத்த ஒரு ஸ்டான்ஸ் என்ன எடுத்தோம்னா ஜனவரி 1966 இருந்து 25/3/1971 இந்த 5 வருஷத்துக்குள்ளார வந்தவங்களுக்கு அவங்க வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து அப்ளிகேஷன் பேஸ்ல கிராண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதாவது வந்து 25/3/1971 அப்புறம் வந்த பங்களாதேசிகள் யாரா இருந்தாலும் அசாமை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து இல்லீகல் மைக்ரன்ஸ், அவங்க சட்டத்துக்கு புறம்பாக குடியேறியவர்கள், அவர்கள் இந்தியர்கள் அல்லங்கிறது தான் இன்னைக்கு வந்து ஸ்டாண்ட் அங்க. அப்போ இந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்து அசாம்ல இருக்குது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல நம்ம கிட்ட பங்களாதேஷ் ஊடுருவிகள்லாம் யாரும் கிடையாது. இது பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அசாம்ல வந்து இந்த பிரச்சனை பெரிய பூதாகர பிரச்சனை அந்த காலத்துல இருந்து. அப்ப இன்னைக்கு எஸ்ஐஆர் வந்து அசாம்ல இல்லையா? இல்ல. ஞானேஷ்குமார் என்ன சொல்லியிருக்காரு, அசாம்லயும் எஸ்ஐஆர் பண்ண போறோம். ஆனா இந்த குடியுரிமைங்கிறத பார்த்தோம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பண்றதுல வந்து நீங்க போயிட்டு நீங்க இந்தியர்கள் தான் அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா இப்ப அசாம்ல பண்ணும்போது அது கட்டாயமா அங்க வந்து பார்க்கப்படும். என்னன்னா அந்த 1971 மார்ச் மாசம் 25ஆம் தேதிக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சட்டத்துக்கு புறம்பா இருக்கக்கூடிய பங்களாதேசிகள் யாரா இருந்தாலும் அவர்கள் இந்தியர்களே அல்ல. அப்ப இந்தியர்கள் அல்லாதவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாதுங்கிறது என்னுடைய முதல் குரல். அப்ப நீங்க வந்து ஏன் இல்ல இந்த பங்களாதேஷியா இருந்தாலும் பரவாயில்ல இந்தியாக்குள்ள இருக்காருங்களே அவங்களுக்கு நீங்க குடியுரிமையை கொடுங்கன்னா ஆர்டிகல் வந்து அந்த மாதிரி சொல்றது இல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்ப இந்த ஒரு பெரிய சிக்கல் வந்து அசாம்ல இருக்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், மக்களும் இதை தெரிஞ்சுக்கணும் ஏன் வந்து அசாமை இப்ப இதுல கொண்டு வரல. ரெண்டாவது இந்த சிஏஏ பத்தி வந்து காங்கிரஸும் டிஎம்கேவும் பேசுறாங்க, இதுல எனக்கு உடன்பாடு இல்ல. மத்த கருத்துல அவங்களோட உடன்பாடு இருந்தாலும் இந்த கருத்துல உடன்பாடு இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிஏஏங்கிறது குடியுரிமை யாருக்கு கொடுக்கணுங்கிற சட்டம், யார்கிட்ட இருந்து குடியுரிமையை எடுக்கணுங்கிற சட்டமே அல்ல. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஏஏ வந்த போது இந்த குடியுரிமையை வந்து பறிக்கிறாங்க இப்ப சொல்றாங்க பாருங்க, இந்த முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க, எஸ்சி எஸ்டி பாதிக்கப்பட்டுருவாங்கிற மாதிரி இதே ரெட்டாரிக்க சிஏஏ வரும்போது முஸ்லிம்களை பூரா வந்து நாடு கடத்த போறாங்க, அவங்களை கொண்டு போய் பட்டியல் அடைக்க போறாங்க, நீங்க எல்லாம் வந்து இந்தியர்களே அல்லன்னு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பயத்தை வந்து முஸ்லிம்கள் மத்தியில பயங்கரமா கிளப்புனாங்க. இப்ப இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா டெல்லியில ஷாகின்பாக்ல வந்து அவங்க அந்த போராட்டத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் 30 நாளுக்கு மேல ஆகிதான் நம்ம சென்னையிலேயே வந்து உட்கார்றோம் போராட்டத்துக்கு. அப்போ இது வெறும் அரசியலா மட்டும்தான் அன்னைக்கு இந்த சிஏஏ வந்து எடுக்கப்பட்டது கையில. இன்னைக்கு வரைக்கும் உங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே நான் உட்பட நம்மளுடைய 6 பேர்த்துக்கும் முஸ்லிம் நண்பர்கள் இருக்காங்க. எந்த ஒரு முஸ்லிம் நண்பர்களாவது இது வரைக்கும் சிஏஏனால குடியுரிமை பறிக்கப்பட்டதை ஒரு சான்று கொடுக்க முடியுமா எந்த கட்சியை சார்ந்தவங்களாகட்டும்? அப்போ இந்த சிஏஏவை வந்து பொய்யா பிரச்சாரம் பண்ணி இது குடியுரிமையை பறிக்கக்கூடியதுன்னு நீங்க பண்ணது எந்த கட்சி பண்ணியிருந்தாலும் அது சுத்தமான பொய் பிரச்சாரம். அதுல எனக்கு உடன்பாடே இல்லை. ஏன்னா இப்ப சாதாரணமா இன்னைக்கு வந்து இந்த கரூர் நிகழ்ச்சியில வந்த போது கூட என்ன பண்ணோம், இந்த மாதிரி பொய் பேசி புரளி பேசி மக்கள் கிட்ட வந்து பீதிய கலப்புறவங்க அரெஸ்ட் பண்ணணும்னாங்க இல்லையா? அப்ப இன்னைக்கு சிஏஏல ஒரு இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல, உங்களை பூரா நாடு கடத்துவீங்கன்னா இதை விட ஒரு பெரிய பொருளை என்ன இருக்க போகுது, இதை விட ஒரு அமைதியின்மையை என்ன குறைவு பண்ண போகுது? அப்ப இவங்க எல்லாம் எங்க வந்து கைது பண்ணி உட்கார வைக்க போறது? அப்போ அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா அது முழுக்க சிஏஏல பண்ணது பொய் பிரச்சாரம். சவால் விடுறேன். அடுத்தது இப்ப நீங்க எஸ்சி எஸ்டி இப்ப இந்த ரிட்டாரிக்குள்ளார இன்னொன்னு என்ன ஆட் பண்றாங்கன்னா முஸ்லிம்கள் பிளஸ் எஸ்சி எஸ்டி. அப்போ நான் கேட்கறது என்னன்னா நம்மளுடைய கடமை அரசியல்ல ஈடுபட்டிருக்கூடிய விமர்சகர்களா இருக்கட்டும், பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், அரசியல் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுடைய முதற் கடமையே என்னன்னா மக்கள் கிட்ட அரசியலை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதான நம்மளுடைய கடமையா இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னும் வந்து இப்ப அறியாமை மக்கள் கிட்ட போய் அரசியல அறியாமையை ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து வெறும் முஸ்லிம்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் எப்படி 80,000 இஸ்லாமிய என்ன மாதிரி அணுகுமுறை இது? இல்ல பீகாரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பேச வேண்டியது இருக்கு. பீகார்ல ஒரு தொகுதியில 80,000 இஸ்லாமிய வாக்காளர்கள் நீக்கி இருக்காங்க. நமக்கு வாக்காளர் தான் அவன் முஸ்லிம் வாக்காளரா இருந்தா கிறிஸ்டின் வாக்காளரா 80,000 இஸ்லாமிய வாக்காளர்கள் நீங்க சொன்ன மாதிரி அது 1000 2000 நீங்க சொல்ற கணக்குல எடுத்துக்கலாம். 80,000 வாக்காளர்கள் திட்டமிட்ட வாக்காளர்கள் நீக்கும், திட்டமிட்ட நீக்கம். அது நீங்க 80,000 இஸ்லாமியர்கள் மட்டும் அப்படி திட்டமிட்ட நீக்கம். அது அப்ப போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னு அர்த்தம். அது எப்படி இருக்கும் சார்? திருப்பி எப்படி அதை சேர்த்தாங்க? அவங்க பேசும்போது எனக்கு கேக்குறது இல்ல ப்ளீஸ். இல்ல கண்டிப்பா சொல்லுங்க சார்.
அப்போ நம்மளுடைய கடமையா நம்ம என்ன பாக்குறோம்னா, நம்ம வந்து மக்கள்கிட்ட உண்டான பிரச்சனைய, உண்மையான பிரச்சனைய மக்கள் கிட்ட கொண்டு போய் வைக்கணும். அதை விட்டுட்டு முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, எஸ்சி எஸ்டிக்கு பிரச்சனைனாக்கா இது வந்து நீங்க அரசியல் விழிப்புணர்வு ஊட்டுறீங்களா, இல்ல அரசியல் அறியாமைய இன்னும் ஊட்டி 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 அந்த மக்களை வந்து வெறும் வாக்கு வங்கியா மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க வேண்டியது என்னுடைய தார்மீக கடமையா நான் பாக்குறேன். கட்சி எந்த கட்சிக்கும் அப்பாற்பட்டு. அப்போ எந்த இடத்துலயும் பொய்க்கு புறம்பான தகவல்களை யாரு கொடுத்தாலும் சாட வேண்டியது என்னுடைய கடமையா நான் பாக்குறேன். அடுத்தது வந்து இன்னைக்கு பீகார் சுப்ரீம் கோர்ட் எல்லாமே இன்னைக்கு வந்து கேஸ் இருந்தா கூட இன்னைக்கு பீகார்ல வந்து இப்பேற்பட்ட பிரச்சனை இருந்திருந்தது உண்மையா இருக்குமானால் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு எலெக்ஷனுக்கு அளவு பண்ணிருப்பாங்களா? இன்னைக்கு வந்து எலெக்ஷனுக்கு அங்க போறாங்க இத்தனை கட்சிகள். இங்க யாராவது வந்து இல்ல இந்த வாக்காளர் பட்டியல்ல வந்து முறைகேடு, இப்ப உதாரணத்துக்கு கூட இப்ப எனக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்ததுல வந்து வச்சதுல எனக்கு உடன்பாடு என்னன்னா, வாக்காளர் பட்டியல்ல ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அதுதான் வந்து முருகானந்தம் கூட கேட்டாரு, அப்பா பேர் எப்படி இப்படி வரும் ஒரே அட்ரஸ்ல எப்படி, அதுல எல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த ஓட் சோரிங்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ஓட் சோரிங்கிறது என்னன்னா வாக்கு திருட்டு. உங்க வாக்க நான் எப்படி திருட முடியும்? நான் போட்ட வாக்க இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து ஏ கட்சிக்கு போட்டிருக்கிறேன், அதை எப்படி பி கட்சிக்கு மாத்த முடியும்? அதுதான திருட்டு. என்ன சொல்றாங்க, ஒரே நிமிஷம். இப்போ நம்ம ஊர்ல இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து இன்னைக்கு கிட்னி திருட்டு நடந்துச்சு. இப்ப கிட்னி திருட்டு நடக்கும் போது நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, இத நீங்க வந்து கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, இது வந்து கிட்னி முறைகேடுன்னு சொல்றாரு. அப்போ ஒரு கிட்னியை வந்து ஒரு மனுஷங்கிட்ட காசை கொடுத்து ஆட்டைய போடுறதையே நீங்க வெறும் முறைகேடுன்னு சொல்லும் போது ராகுல் காந்தி அவர்களும் இதை எப்படி சொல்லிருக்கணும், திமுகவும் எப்படி சொல்லிருக்கணும், வாக்காளர் பட்டியல் முறைகேடுன்னு தானே சொல்லணும். வாக்கு திருட்டுங்கிறது எங்க வந்துச்சு? கிட்னியை திருட்டும் போது அது திருட்டு இல்ல, வார்த்தை எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா தவறு நடந்திருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இல்ல தவறு நடந்திருக்கிறது புரிஞ்சுக்கிறோம், அது நீங்களும் ஒத்துக்கிறீங்க. எனக்கு கேள்வி என்னன்னா, இங்க பாசிபிளா இங்க எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லி ஆகணும், அதுல மாற்று கருத்து இல்ல. இல்ல எனக்கு புரியுது, இங்க பாசிபிளா அப்படின்றதுதான் விஷயம். தமிழ்நாட்டுல அது பாசிபிளா ஒரு முழுமையான கட்டமைப்பு 80,000 இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வந்து சொல்றாங்க, அதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய நம்பர் கிடையாது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல வந்து ஒரு 10,000 பேரை வந்து நாங்க நீக்கிறோம் அப்படின்னு அது வந்து பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இப்ப உதாரணத்துக்கு 80,000 பேர் ஒரு முஸ்லீம் இருக்காங்கன்னா மீதி இருக்கவங்க கூட பெரும்பான்மையா வருவாங்க இல்லையா? அப்ப அந்த பெரும்பான்மையரை பத்தி நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ திருப்பி இந்த வந்து சிறுபான்மையினரையும் எஸ்சி எஸ்டியும் வாக்கு வங்கியாவே பயன்படுத்த போறீங்களா, இல்ல அவங்களை உண்மையாலுமே நீங்க பாதுகாவலரா இருந்து முன்னுக்கு கொண்டு வர போறீங்களா? இந்த இடத்துல என்னன்னா, இந்த இடத்துல அரசியல் கட்சி இருக்குதுன்னா சுரேஷ் ஒரே நிமிஷம். அதாவது இன்னைக்கு வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டுக்கும் தெரியும் எந்த வீதியில எந்த வீட்டுக்காரங்க எந்த சாதிக்காரங்க அந்த வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்குது, அவங்க இந்த ஊர்ல இருக்காங்களா எந்த ஊர்ல இருக்காங்களான்னு. இன்னைக்கு திமுகவையோ அண்ணா திமுகவுக்கோ இப்ப காங்கிரஸ்க்கு கூட இல்ல. அப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா, இதுல இந்த எஸ்ஐஆர்ல வந்து கட்சியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட் இன்க்ளூட் பண்ணிதான். அதனாலதான் சொன்ன பீகார்லயே 1,60,813 BLAs 12 அரசியல் கட்சியை சார்ந்தவங்களை ஈடுபடுத்தி தான் இந்த எஸ்ஐஆர் பண்ணிருக்காங்க. அப்போ இன்னைக்கு திமுக கட்சியோ அண்ணா திமுக கட்சியோ இன்னும் ஆண்டாண்டு காலமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி கிட்ட வீடு வாரியா தெரு வாரியா ஒவ்வொரு டோர் நம்பர் வாரியா யாரு என்னாரு அவங்க வீட்டுல எத்தனை ஓட்டு யாருக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கிறது முதற்கொண்டு அத்தனையும் தெரியும் எங்களுக்கு. கண்டிப்பா. அப்போ இந்த இடத்துல எஸ்ஐஆர் நடக்கும் போது வெறும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷனை மட்டும் குற்றம் சொல்றதை விட்டுட்டு நம்ம எஸ்ஐஆர்ல இருக்கும் போது உங்களை வச்சுதான் அவங்க செய்யறாங்க இத. அப்போ இந்த இடத்துல அரசியல் கட்சிகள் கண்ணும் கருத்துமா விழிப்போட இருந்து எந்த விதமான குறைபாடுகளும் இதுல வராம பார்த்துக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பா. விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் வந்து செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளிவந்த உடனே இந்த விவாத மன்றம் நடந்தது. விருந்தினர்கள் பங்கேற்று அவர்கள் கட்சி சார்ந்த கருத்துக்களையும் புது கருத்துக்களையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஐஆரில் இப்போ என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்றத
மக்கள் முன்கூட்டியே அதை வந்து சரியா அவங்க பக்கம் அந்த ஆவணங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கிட்ட அதை முறையா பதிவு பண்ணி அவங்களுடைய வாக்கு உரிமையை வந்து உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்றது தான் இவங்க எல்லாருமே வந்து பேசியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இணைந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு விவாதமன்றம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.